மார்க் 2ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் பதியாக பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் எங்கே விட்டோமோ அங்கேருந்து தொடர்வோம். அதாவது 23ஆம் வசனத்திலிருந்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். மார்க் 2:23 மார்க் 3:6 வசனம் வரை இன்றைக்கு நம்முடைய பகுதி அதுதான். மார்க் 2ஆம் அதிகாரம் 23 முதல் மார்க் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரை நீண்ட பகுதி வாசிக்கிறேன், கேளுங்க. பின்பு அவர் ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் கூட நடந்து போகையில் கதிர்களை கொய்யத் தொடங்கினார்கள். பரிசேயர் அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது அவன் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தெய்வ சமூகத்து அப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்றார். பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் மேல் குற்றஞ்சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையை உடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவளை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோடே கூட ஆலோசனை பண்ணினார்கள். நாம் இந்த நீண்ட பகுதியை இன்றைக்கு பார்க்க போகிறோம். நிறைய வசனங்கள், 2 சம்பவங்கள் இல்லையா? மார்க் 2:23 28 ஒரு சம்பவம், இந்த வயல் வழியாக நடந்து போகிறாங்க. மார்க் 3:1 முதல் 6 அந்த ஜெப ஆலயத்தில் ஒரு மனுஷனை சுகமாக்குறார் இயேசு. இந்த 2 சம்பவத்தையும் சேர்த்து ஏன் இன்றைக்கு பார்க்க போகிறோம்னா, 2த்துலேயும் ஒரே சப்ஜெக்ட் தான், ஒரே விஷயம் தான். என்ன விஷயம் இங்கே? இயேசு ஓய்வு நாள் சட்டத்தை எப்படி அணுகிறார், ஆகவே பொதுவாகவே தேவன் கொடுத்திருக்கிற சட்டத்திட்டங்களை எப்படி அணுகிறார், நாம் எப்படி அணுக வேண்டும், தான் டாபிக். இயேசு ஓய்வு நாள் சட்டத்தை எப்படி அணுகிறார், அதிலிருந்து பொதுவாகவே சட்டத்தை எப்படி அணுகிறார், அதாவது தேவன் கொடுத்த பிரமாணங்கள்லாம் எப்படி அணுகிறார், அதை வச்சு நாம் அதிலேருந்து எப்படி கற்றுக்கணும் அப்படின்றது தான். இது 2 சம்பவத்துலையும் இதுதான் விஷயம். இது 2மே ஒன்றுக்கு அடுத்து ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் ஒன்று வாசித்த பிறகு அடுத்தது வாசிக்கிறீங்க உடனே. அப்போ 2த்தையும் நீங்கள் ஒன்றா பார்க்கணுன்னு மார்க்கே விரும்பி இருக்கிறார், ஆவியானவரே விரும்பி இருக்கிறார். வெறும் மார்க்கில் இப்படி ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்குன்றது மட்டும் இல்லை, மத்தேயு 12, லூக்கா 6 இதே சம்பவங்கள் அங்கே வரும்போதும் இது ஒன்றுக்கு அடுத்து ஒன்று அங்கே வருது. அது மட்டும் இல்லை, ஏன் நம்ம இன்றைக்கி இது 2த்தையும் சேர்த்து ஒன்றா பார்க்க போகிறோன்னா, இயேசு இந்த 2 சம்பவங்கள்லையும் ஓய்வு நாள் சட்டத்தை பற்றியும் மற்ற சட்டங்களை பற்றியும் ப்ளஸ் தம்மை பற்றியும் 2 சம்பவங்கள்லையும் வெளிப்படுத்துகிறார். In both incidents, Jesus reveals truths about the Sabbath law and law in general and himself. இந்த 2 சம்பவங்கள்லையும் இயேசு ஓய்வு நாள் சட்டத்தை பற்றி ப்ளஸ் பொதுவாக சட்டத்தை பற்றி, அது மட்டும் இல்லை தம்மை பற்றி சத்தியங்களை, மிக முக்கியமான பெரிய சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார். அதனால தான் 2த்தையும் இன்றைக்கி சேர்த்து பார்த்தா அது இன்னும் அதனுடைய ஃபுல் எஃபெக்ட் கிடைக்கும்னு நம்புகிறேன். அதனால தான் பார்க்க போகிறோம், 2த்தையும் சேர்த்து பார்க்க போகிறோம். சரி, தொடங்கும். இங்கே பிரச்சனை என்ன? இங்கே என்ன கான்ஃப்ளிக்ட்? அதாவது இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது. என்ன பிரச்சனை? பரிசேயர்கள் இயேசுவை என்ன நினச்சிட்டாங்க, இவர் ஓய்வு நாள் சட்டத்தை கடைப்பிடிக்கலை, ஓய்வு நாள் சட்டத்தை மீறுகிறாருன்னு எண்ணிக்கொண்டார்கள். பரிசேயர்கள் இயேசுவை பற்றி அப்படி நினச்சிட்டாங்க. ஓய்வு நாள் சட்டத்தை மீறிட்டார்னு நினச்சிட்டாங்க. ஓய்வு நாள் சட்டம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓய்வு நாள் சட்டம்னா என்னது? பழைய ஏற்பாட்டில் தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு சட்டமாய் கொடுத்தார், ஒரு பிரமாணம், ஒரு ரூலாக கொடுத்தார். என்ன ரூலு?
வாரத்தில் ஒரு நாள் நீ ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். வாரத்தில் ஒரு நாள் வேலை செய்ய ரூலாக சொல்லப்பட்டது, கட்டளையாய் கொடுக்கப்பட்டது, ஆப்ஷனல் கிடையாது, வேணா எடுத்துக்க கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். 7வது நாள் குறிப்பாக யூதர்களுக்கு அந்த நாள் அன்றைக்கு நீ வேலை செய்யக்கூடாது. அப்போ அந்த நாள் என்ன செய்யறது? வேலை செய்யலைன்னா என்ஜாய் பண்ணு, ரெஸ்ட் எடு. 6 நாள் வேலை செஞ்ச அதனுடைய பலனை ருசித்து என்ஜாய் பண்ணு, தேவனை துதி. வேலை செய்யாமல் உட்காந்து யோசித்து பாரு, வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகள்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு. வேலையின் மூலமாக மட்டும் வரல, தேவன்ட்டு வந்தது. ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சால் என்ன நினச்சிப்போம், வேலையிலேருந்து தான் எல்லாம் வருதுன்னு. ஸோ ஓய்வு நாளுடைய ஒரு நோக்கம் நான் நினைக்கிறேன், இன்றைக்கி வேலை இல்லைன்னு சொல்கிறது என்னுடைய நோக்கம் யோசிக்க வைக்குது நம்மளை. அப்போ எங்கேருந்து வருது சாப்பாடு, எங்கேருந்து வருது எல்லாம்? கிருபையான தேவன் கிருபைகளை நமக்கு தருகிறார். வேலையை அவர் தான் கொடுத்தார், வேலை செய்ய ஆற்றலையும் அவர் தான் கொடுத்தார், வேலை மூலமாய் சம்பாத்தியத்தான் அவர் தான் கொடுத்தார். வேலையை ஒரு நாள் நிறுத்தி விட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணி என்ன துதி, என்னோட கொஞ்சம் நேரம் செலவழி. நான் உனக்கு கொடுத்துருக்கிற நன்மைகளை என்ஜாய் பண்ணு. அதுக்கு தான் ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டது இல்லையா? பல நோக்கங்கள் இருக்குது ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டதுக்கு. ஆனால் என்ன ஒரு சட்டம் பாருங்கள், தேவனுடைய சில சட்டங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குது. எல்லாமே பிடிக்கணும் இல்லையா? ஆனால் சில சட்டங்கள் பிடிக்காமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். வாரத்தில் ஒரு நாள் நீ ரெஸ்ட் எடுத்தே ஆகணும், வேலை செய்யக்கூடாது. எப்படி இருக்குது பாருங்கள் சட்டம், சூப்பராக இருக்குது. சந்தோஷமாக இரு, இன்னொரு சட்டம், இன்னொரு கமாண்ட், கட்டளை, ரூல், ஒரு கமாண்ட் இல்லையா? சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். இதெல்லாம் கமாண்ட்ஸ், கட்டளையாய் கொடுக்கப்பட்டது. நீ பயப்படாதே, திரும்ப திரும்ப வர்ற ஒரு கட்டளை வேதத்தில். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, சந்தோஷமாய் இரு. அப்போது இந்த ஓய்வு நாள் சட்டத்தை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குப்பா, என்ன ஒரு தேவன் இப்படி ஒரு சட்டத்தை கொடுத்தாரு. அதுவும் அந்த நாட்களில் வேலை தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்த மக்கள். இப்போ இன்றைக்கி இந்த ஓய்வு நாள், ஒரு நாள் ஓய்வு இருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு கருத்து இன்றைக்கி பாப்புலர் ஆகிடுச்சு, ரொம்ப பிரபலமாகிடுச்சு. யூதர்கள் மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, உலகமே இதை வாரத்தில் ஒரு நாள், நான் 2 நாள் லீவு, சில சமுதாயங்களில் 3 நாள் கூட. அதாவது வேலையே வாழ்க்கைன்னு எடுத்துக்கூடாது, கண்டிப்பாக ரெஸ்ட் இருக்கணுன்ற அந்த கருத்து இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு மாதிரி விளங்கிடுச்சு. அன்றைய உலகத்தில் அப்படி இல்லை. 7 நாளும் வேலை செஞ்சாங்க. அதுவும் இஸ்ரவேல் ஜனங்க 7 நாளும் வேலை செஞ்சாங்க. ஏன்னா அடிமைகளாக இருந்தார்கள் எகிப்தில். ஒரு இடத்துல சொல்கிறார் தேவன், நீ ஓய்வு நாள் சட்டத்தை கரெக்டாக கடைப்பிடிக்கணும். ஏன்னா நீ ஒரு நாள் அடிமைகளாக இருந்தீங்க, அதுலேருந்து உன்னை வெளியே கொண்டு வந்தேன். அடிமைக்கு எங்கே லீவு, அடிமைக்கு எங்கே ரெஸ்ட்டு? வெளியே கொண்டு வந்த உடனே சட்டம் கொடுக்குறாரு. 10 கற்பனையிலேயே ஒரு கற்பனை நீ ஓய்வு நாள் அனுசரிச்சே ஆகணும், ஆசரிச்சே ஆகணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளையாய், ஒரு சட்டமாய் கொடுக்கப்பட்டது. 10 கற்பனையில் ஒன்று இது. போன வாரம் நம்ம உபவாசத்தை பற்றி பேச பாருங்க. அதை விட இது ரொம்ப முக்கியம். உபவாசம் பைபிளில் எங்கேயுமே வாரத்தில் நீ ஒரு நாள் இருந்தால் அப்படிலாம் கிடையாது. ஆனால் இது சட்டமாய் 10 கற்பனையில் கொடுக்கப்பட்டது. ஓய்வு நாள் ரொம்ப முக்கியமாய் கருதப்பட்டது யூதர்கள் மத்தியில். அதுவும் இயேசு வரத்துக்குள்ள இது எந்த அளவுக்கு முக்கியமாயிடுச்சுன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, யூதர்கள் மத்தியில் 2 பெரிய அடையாள சின்னங்கள் இருக்குது. 2 ஐடென்டிட்டி மார்க்கர்ஸ். அதாவது இதை வச்சு சொல்லிடலாம் இவன் யூதன். அதாவது அவங்கள வேறுபடுத்தி, மற்ற ஜனங்களிலிருந்து யூதர்களை வேறுபடுத்தி காண்பிக்கிறதுக்கு 2 அடையாள சின்னங்கள். ஒன்று விருத்த சேதனம், இன்னொன்று ஓய்வு நாளை அனுசரிப்பது. அதாவது இயேசு வந்தார் இல்லையா, அந்த காலத்தில் ஒருத்தன் ஒரு நாள் வேலை செய்யலானால தெரிஞ்சிடும், ஒரு வேளை இவன் யூதனாக தான் இருக்கணும் போல இருக்குன்னு. அப்படி ஆயிடுச்சு. ஒரு நாள் வேலை செய்யனாலே இவன் யூதனாக தான் இருக்கணும்னு இது அவங்கள அடையாளப்படுத்துகிற ஒரு அடையாளமாக ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஓய்வு நாளை அவ்வளோ முக்கியமாய் அவர்கள் கருதி அதை அனுசரித்து அது மற்றவங்க பார்த்து நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. இப்போ பரிசேயர்கள் ஏன் இயேசு மேலே இங்கே கோவப்படுறாங்கன்னா, ஏன் அப்செட் ஆகுறாங்கன்னா, இவர் இந்த ஓய்வு நாள் சட்டத்தை இவர் கடைப்பிடிக்க மாட்டாரு, இதை மீறுறாருன்னு அவன் நினச்சிக்கிறான். ஏன் அப்படி நினச்சிக்கிறான்? இந்த 2 சம்பவத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்னதான் நடக்குது? முதல் சம்பவத்தில் அந்த தானியம் விளைந்திருந்த அந்த வயல் வழியாய் நடந்து போகிறாங்க இல்லையா? அந்த வயல் வழியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே போகிற போக்கில் தம்முடைய சீஷர்கள் அந்த தானிய கதிர்களை சிலவற்றை பறிக்க தொடங்கி அதை பிச்சு சாப்பிட்றாங்க. அதான் நடக்குது. மத்தேயு 12, லூக்கா 6 வாசித்தீங்கன்னா இன்னும் அது விளக்குது. ஸோ வயல் வழியாக நடந்து போயிட்டுருக்காங்க ஓய்வு நாளில். ஒருவேளை ஆலயத்தை நோக்கி கூட நடந்து போயிட்டுருக்கலாம். நடந்து போயிட்டுருக்கிற அந்த வழியிலே அப்படியே அவங்க பிச்சு அதை சாப்பிட்றாங்க. அந்த தானியத்தை பறிக்கிறாங்க, அதை பிச்சு அதை சாப்பிட்றாங்க.
நீங்கள் நினைக்கலாம் அதில் என்னங்க தப்பு? எனக்கும் பெருசாக தப்பாக தெரியல, ஆனால் பரிசேயர்களுக்கு தப்பாக தெரிஞ்சுது. பசித்து சாப்பிட்டாங்க, எனக்கு அப்படி தான் தெரியுது. அவங்களுக்கு பசி இருந்ததுன்னு இங்கே சொல்லப்படல, ஆனால் மத்தேயு 12 சொல்லப்பட்டிருக்கு. பசியாக இருந்தார்கள் சீஷர்கள். இயேசுவோட ஊழியம் செய்கிறது லேசான காரியம் இல்லை பாருங்கள். பிஸியாக இருந்திருப்பாங்க, சாப்பிட்றதுக்கு கூட நேரம் அவ்வளோ இருந்திருக்குமான்னு தெரில. அப்போ ஒரு வேளை சரி போகிற போக்கிலே சாப்பிட்லான்னு சாப்பிட்ருப்பாங்க. இது ஒரு பெருசாக தவறாக நமக்கு தெரியல, ஆனால் பரிசேயர்கள் இதை எப்படி பார்த்தாங்கன்னா அன்றைக்கி இதை அறுவடையாய் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த தானியத்தை பறிக்கிறத எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, இது அறுக்கிறதுக்கு சமம். விதைப்பும் அறுப்பும் அறுக்கிறதுக்கு சமம்ட்டான். விதைப்பும் அறுப்பும் கூடாதுன்னு சட்டம் இருக்குது பழைய ஏற்பாட்டில். ஓய்வு நாள் அன்றைக்கு விதைக்கக்கூடாது, அறுக்கக்கூடாது. ஏன்னா அது வேலைக்கு சமம் இல்லையா, வேலை செய்கிறது. அது 6 நாள் விதைக்கலாம், அறுக்கலாம். ஆனால் ஓய்வு நாள் அன்றைக்கு விதைக்கக்கூடாது, அறுக்கக்கூடாது. யாத்திரா 34:21. என்ன பண்ணிட்டாங்க பரிசேயர்கள்? அந்த சட்டம் இருக்குது, இவங்க அதுக்கு மேலே ஒரு சட்டத்தை போட்டான். விதைக்கிறதுனா என்ன, அறுக்கிறதுனா என்ன அப்படின்னு இவன் கொஞ்சம் நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டான். அறுக்கிறதுனா ஒரு காரியம், தானியத்தை பறிச்சாலே அறுத்துட்ட போனேன், அறுவடைக்கு சமம். அப்போ தானியத்தை பறிக்கிறாங்க, அதை பார்த்துட்டாங்க, அறுவடைக்கு சமம் இது. அப்போது நீ ஓய்வு நாள் சட்டத்தை மீறியாச்சு. அதனால தான் குற்றம் சாட்டுறாங்க. இயேசுகிட்ட அந்த ஒரு கேள்வி எழுப்புறாங்களா, அது வச்சு குற்றம் சாட்டுகிற ஒரு கேள்வி. சீஷர்களை மட்டும் அவங்க குற்றம் சாட்டல, இயேசுவே குற்றம் சாட்டுறாங்க. ஏன்னா இயேசு தான் ரபி, இயேசு தான் அங்கே போதகர். இவங்கெல்லாம் அவரை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இவர் அவங்கள தடுத்து நிறுத்த வேணாமா? அவங்க தவறாக ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறத பார்க்குறாரு, தடுத்து நிறுத்தலை. இவர் சாப்பிட விடுறாரு, அவர் பறித்து பறித்து சாப்பிட்றாங்க. இயேசு ஏன் இதை பற்றி ஒன்றும் சொல்லலை, நான் உங்களுக்கு அப்செட். 2வது சம்பவத்தில் ஏன் இயேசு மேலே கோச்சிக்கிட்டாங்க? 2வது சம்பவத்தில் என்ன தான் செஞ்சார் பெருசாக இயேசு? ஓய்வு நாள் அன்றைக்கு ஒரு மனுஷனை சுகமாக்கினார், வேறு ஒன்றுமே செய்யலை. ஓய்வு நாள் அன்றைக்கு ஒரு மனுஷனை, சூம்பின கை உடையவன், கை நீட்ட முடியாதவனை கை நீட்ட வச்சிட்டார், கையை திரும்ப குணமாக்கி விட்டார். நீ நினைக்கலாம் அதில் என்னங்க பெரிய தப்புன்னு. பரிசேயர்களை பொறுத்த வரைக்கும் குணமாக்குறதுல தப்பு இல்லை, ஆனால் ஓய்வு நாள் அன்னைக்கு குணமாக்குறது தான் தப்பு. குணமாக்கலாம், ஆனால் ஓய்வு நாளில் குணமாக்கக்கூடாது. அதுக்கு ஒரே ஒரு விதி விலக்கு தான் இருந்தது, ஒரே ஒரு எக்ஸெப்ஷன். என்னன்னா, உயிருக்கே ஆபத்து இருந்தால் ஓய்வு நாளில் குணமாக்கலாம். ஒருத்தருக்கு இன்னைக்கு சுகமாக்கி ஆகணும், இல்லைன்னா ஒருவேளை அவங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்னா சுகமாக்கலாம். ஆனால் சூம்பின கையுடையவனுக்கு உயிருக்கு ஆபத்து ஒன்றும் கிடையாது இல்லையா, அது எல்லாருக்கும் தெரியும். இயேசு பாருங்க, ஓய்வு நாள் அன்றைக்கு we have at least 7 cases of healing on the Sabbath. If you read மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் வாசித்தீங்கன்னா, ஓய்வு நாள் அன்றைக்கி எத்தனை பேர் சுகமாக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 7 பேர் சுகமாக்குறதாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. முக்கால்வாசி கேஸ் பார்த்தீங்கன்னா அங்கே யாருக்குமே உயிருக்கு ஆபத்து கிடையாது. இயேசு தாராளமாக ஒரு நாள் வெயிட் பண்ணி சுகமாக்கியிருக்கலாம், பரிசேயன் கோச்சிருக்கவே மாட்டான். இது இயேசுக்கு நல்லா தெரியும். 2வது சம்பவம் வாசித்தீங்கன்னா, இயேசுவே வேணே வம்பு இழுக்கிற மாதிரி தெரியுது. முதல் சம்பவத்தில் அவன் தான் வந்தான். 2வது சம்பவத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், 3ஆம் அதிகாரம். நான் வாசித்தேன் இல்லையா, கரெக்டாக கவனிச்சிங்களான்னு தெரியல. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இயேசு ஆலயத்துக்குள்ளே போகிறாரு. அங்கே ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறான், சூம்பின கையுடையவன் அங்கே நின்றுட்டு இருக்கான், இருக்கிறான் வருது, அவ்வளோதான். அவன் ஒன்றும் கேட்கல, சுகமாக்கும்னு கேட்கல, அவன் இருக்கிறான், அவ்வளோதான். 2ஆம் வசனத்தில் 3:2 சொல்லப்பட்டிருக்கு, அவங்க எல்லாம் அப்படியே குறியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இயேசுவை சுகமாக்குவாரா இல்லையா, சுகமாக்கிட்டா குற்றம் சாட்டிடலாம். இவர் என்ன பண்ணுறாரு, சும்மா இல்லாமல் 3ஆம் வசனத்தில் அவனை பார்த்து சரிங்க வா எல்லாரும் நடுவில் நில்லு அப்படின்ட்டு கேள்வி எழுப்புறாரு. ஓய்வு நாள் அன்றைக்கி நன்மை செய்கிறது நியாயமா, தீமை செய்கிறது நியாயமா? கேள்விக்கு அவன் பதில் சொல்ல முடியல. 4வது வசனத்தில் அவனை குணமாக்கி விடுறார். 4வது 5வது வசனத்தில் அதாவது வேணே வம்பு இழுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு நாள் வெயிட் பண்ணி தாராளமாக அவனை குணமாக்கிருக்கலாம். பரிசேயர்கள் அப்படி தான் சொன்னாங்க, ஒரு நாள் வெயிட் பண்ணி குணமாக்கிருக்கலாம் இல்லையா, என்ன அவசரம், அவனுக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை, வியாதியாக கிடக்கிறான், பரவாயில்ல இன்னொரு நாள் வியாதியாக கிடக்கட்டுமே, என்ன ஆகிடப்போகுது? அவனை குணமாக்குறது முக்கியமா, ஓய்வு நாளை ஆசரிப்பது முக்கியமா? பரிசேயனை பொறுத்த வரைக்கும் ஓய்வு நாளை ஆசரிப்பது தான் முக்கியம், அவனை குணமாக்குறது கிடையாது. உயிருக்கே ஆபத்துனா ஓகே, அதை மட்டும் விட்டுறலாம். பட் மற்றபடி ஓய்வு நாளை ஆசரிப்பது தான் கரெக்டு. அவனை குணமாக்குறதா நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் கஷ்டப்பட்டோம், பரவாயில்ல என்ன ஆகிடப்போகுது, அப்படி தான் அவங்க அப்ரோச். இயேசு வேணே ஓய்வு நாளில் குணமாக்குறாரு. பரிசேயர்கள் இயேசு மேலே எந்த அளவுக்கு கோவப்பட்டாங்கன்னா, 6ஆம் வசனத்தில் கொலை செய்யும்படி திட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஒரு கேள்வி கேட்குறேன், இயேசு இந்த 2 சம்பவங்களில் ஓய்வு நாள் சட்டத்தை மீறினாரா? இந்த 2 சம்பவங்களில் இயேசு ஓய்வு நாள் சட்டத்தை மீறினாரா? இல்லை.
பதில் வந்து இல்லை தான். தானியத்தை பறிக்கிறது எப்படிங்க அறுவடை ஆகும்? அது எப்படி அறுக்கிறதுக்கு சமமாகும்? என்ன கதையாக இருக்கே. ஒரு மனுஷனை ஓய்வு நாளில் சுகமாக்குறது எப்படி, அது போய் எப்படி வேலையாக கருதப்படலாம்? பழைய ஏற்பாட்டில் எங்கேயாவது ரூல் இருக்குதா? ஓய்வு நாள் அன்றைக்கு நீ யாரையும் சுகமாக்காது இருப்பாயாக அப்படின்னு இருக்கா? கிடையாது. இப்போ இயேசு வந்து பழைய ஏற்பாட்டு சட்டத்தை ஒன்றும் மீறலை. அவர் வந்து ஓய்வு நாளில் கடைப்பிடிச்சவர். ஆக்சுவலாக ஓய்வு நாளில் ஜெபாலயத்துக்கு போனவர், ஜெபாலயத்தில் போதிச்சவர். இவங்க நினைக்கிற மாதிரி அவர் கிடையாது. அவர் என்ன மீறினாரு? இவங்களுடைய பரிசேயர்களுடைய அந்த பாரம்பரியங்களை மீறி விட்டார். அந்த பாரம்பரியங்கள் ரொம்ப முக்கியமாயிடுச்சு பரிசேயர்களுக்கு. அவங்க என்ன பண்ணாங்க? தேவன் கொடுத்த சட்டத்துக்கு மேலே இவங்க எத்தனையோ சட்டங்களை ஆட் பண்ணி, இதுதான் வேலை, இதுதான் வேலை இல்லை. எந்த ஒரு இடத்துல 39 ரூல்ஸ் போட்டிருக்காங்க, எது வேலை எது வேலை இல்லைன்னு தெளிவுபடுத்துறதுக்கு. அப்போ அதில் சொல்கிறான், நீங்கள் ஒரு தையல் போட்டால் அது வேலை கிடையாது, ஓய்வு நாளில் செய்யலாம். ஆனால் 2 தையல் போட்டுறாத, அது வேலை. 1 கிலோமீட்டர் கிட்ட நீ நடந்தால் ஓகே, ஆனால் 2 நடந்துட்டேன்னா அது டூ மச் வேலை. பழைய ஏற்பாட்டில் ரொம்ப ப்ராடாக ஒரு சட்டம் கொடுத்துட்டு விட்டுட்டார் ஆண்டவர், வேலை செய்யாதப்போ. சும்மா லேசாக அதை பற்றி சொன்னார். இவன் ஒவ்வொரு அப்ளிகேஷனை யோசித்து ஜனங்கள்கிட்ட என்னென்ன கேள்வி வருமோ அந்த கேள்விக்கு எல்லாம் பதிலை போட்டு யாரும் கேள்வி கேட்காத அளவுக்கு ஆகிட்டான். அந்த அப்படி தான் ஒரு லிஸ்ட்டு, இதெல்லாம் மாதிரியே இதை கடைபிடிச்சிருன்னு அவன் போட்ட அந்த பாரம்பரியங்களை இயேசு இங்கே மீறினார். ஆனால் பரிசேயர்களுக்கு இது பழைய ஏற்பாட்டு சட்டத்தையே மீறினதுக்கு சமமாயிடுச்சு அவங்க மனசில். ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய பாரம்பரியத்தையும் பழைய ஏற்பாட்டு சட்டத்துக்கு ஈக்குவலாக ஆக்கி விட்டாங்க. பாரம்பரியத்தை எடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு ஈக்குவலாக ஆக்கி விட்டுட்டார்கள். ஆனால் நான் காண்பிக்க போகிறேன், ஆக்சுவலாக இயேசு இங்கே ஓய்வு நாள் சட்டத்தை மீறலைன்றது மட்டும் இல்லை, ஆக்சுவலாக பரிசேயர்களை காட்டிலும் இயேசு தான் ஓய்வு நாள் சட்டத்தை நல்லாவே நிறைவேற்றுகிறார். இந்த இடத்துல இயேசு தான் ஓய்வு நாளினுடைய உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். இதை பார்க்க போகிறோம் நம்ம. சரி, இயேசு இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறான்னு பார்ப்போம். இவங்களுடைய குற்றச்சாட்டுக்கு இயேசு எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறார்? அந்த முதல் சம்பவத்தில் இயேசு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற விதம் வந்து ரொம்ப சுவாரஸ்யம். ஏன்னா கொஞ்சம் கூட தம்முடைய சீஷர்கள் மீறலை, இந்த ஓய்வு நாள் சட்டத்தை மீறலைன்னு இவர் காமிச்சிக்க விரும்பலை. இவர் இயேசு ஓஹோ, நான் உங்களுக்கு எப்படி விளக்கி சொன்னேன்? இயேசு வந்து இந்த சட்டத்தை மீறலை, சீஷர்கள் மீறலை, தானியத்தை பறிச்சது ஒன்றும் அறுவடைக்கு சமம் ஒன்றும் கிடையாதுன்னு விளக்கி சொன்னேன்ல. இயேசு அப்படி விளக்கி சொல்லவே இல்லை. இன்னும் கேட்டால் இயேசு வந்து எப்படி போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல் சம்பவத்தில் அவன் குற்றம் சாட்டுறான், கேள்வி எழுப்புறான். அதுக்கு பதில் எப்படி சொல்கிறாருன்னா, இயேசு என் சீஷர்கள் மீறிட்டாங்கன்ற நீனு சட்டத்தை, சரி அவங்க மீறிட்டாங்கன்னே வச்சுப்போமே, அப்படி போகிறாரு. ஆக்சுவலாக மீறலை, அதை தாராளமாக எடுத்து விளக்கி சொல்லியிருக்கலாம். அப்போ தானியத்தை பறிக்கிறது எப்படிப்பா அறுவடைக்கு சமம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் இயேசு என்ன பண்ணுறாரு? அவன் குற்றம் சாட்டுறான், நீங்கள் உங்கள் சீஷர்கள் மீறிட்டாங்க. இயேசு சொல்கிறார், சரி மீறிட்டானே வச்சுப்போமே அப்படின்னு சொல்லலை. ஆனால் 25ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா அப்படி தான் எஃபெக்ட் உண்டாகுது. பாருங்கள் 25 பாருங்கள். 24 2:24 கேள்வியை எழுப்புறாங்க பரிசேயர்கள். 2:25 இயேசு பதில் சொல்ல தொடங்குறார். எப்படி பதில் சொல்கிறார் பாருங்க. அதற்கு அவர், தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது அவன் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? சரி, ஏன் என்னுடைய சீஷர்கள் ஓய்வு நாள் சட்டத்தை மீறிட்டாங்கன்ற, சரி அப்படியே வச்சுப்போமே, உன் பைபிளை வாசித்திருக்க இல்லையா அப்படின்றார் பரிசேயன்ட்ட. இது இன்னொரு சம்பவம் உனக்கு மனசுக்கு வரலையா? பைபிளை வாசித்த பரிசேயர்களே, பைபிள் எக்ஸ்பர்ட்ஸே, உங்களுக்கு இன்னொரு சம்பவம் மனசுக்கு வரலையா? என்ன சம்பவம்? தாவீது என்ன செஞ்சான்? 26 பிற்பகுதி பாருங்க. அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து, தேவனுடைய வீட்டில்னா ஆலயத்தில் பிரவேசித்து, ஆசாரியர் தவிரே வேறொருவரும் புசிக்கத்தகாத தெய்வ சமூகத்து அப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்றார். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சம்பவத்தை இயேசு சுட்டி காண்பிக்கிறார். அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தாவீது வந்து ராஜாவா ஆகும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு. ஆனால் ராஜாவா ஆகலை. இன்னும் சவுல் தான் ராஜாவா இருக்கிறார். சவுல் ராஜா வந்து தாவீதை கொலை செய்யும்படி தேடிக்கிட்டு இருக்காரு. தாவீது வந்து ஒளிந்து போகிறாரு, ஓடிட்டு இருக்காரு, உயிருக்கே ஆபத்து. அந்த 1 சாமுவேல் 21 பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கும் தம்மோடு இருக்கிறவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு கூட ஒன்றும் இல்லை, வேற வழி இல்லாமல் ஆசாரியன்ட்டு போய் ஆலயத்தில், உங்கள்கிட்ட சாப்பிட்றதுக்கு தான் இருக்கான்னு கேட்குறாரு தாவீது. ஆசாரியன் சொல்கிறான்,
என்கிட்ட இங்கே எதுவுமே ரெடியாக இல்லை சாப்பிட்றதுக்கு. ஒரே ஒரு காரியம் இருக்குது. என்ன இருக்குது? தெய்வ சமூகத்து அப்பம். தெய்வ சமூகத்து அப்பம் அது என்னது? அது தெய்வ சமூகத்தில், அதாவது பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு டேபிள் மேலே 12 ரொட்டி துண்டுகளை வைத்தார்கள். தேவனுடைய சமூகத்தில் முன்பாக அந்த 12 ரொட்டி துண்டுகளை வச்சாங்க. அதுக்கு பேர் தான் தெய்வ சமூகத்து அப்பம். இதை ஒவ்வொரு வாரமும் வச்சாங்க ஆசாரியர்கள். ஓய்வு நாள் அன்றைக்கு அந்த ரொட்டி துண்டுகளை மாற்ற வேண்டும். அதை எடுத்துட்டு புது ரொட்டி துண்டுகளை வைக்கணும். மாற்றின பிறகு அந்த பழைய ரொட்டி துண்டுகளை இப்போ ஆசாரியன் மட்டுமே சாப்பிட முடியும். வேற யாரும் சாப்பிட முடியாது, தொட முடியாது. ஆசாரியன் மட்டும்தான் சாப்பிட முடியும். இந்த சட்டத்தெல்லாம் பார்க்கலாம் பழைய ஏற்பாட்டில். லேவியராகமம் 24:8-9 அதெல்லாம் வாசித்தீங்கன்னா பார்க்கலாம். தாவீது அங்கே வரான், ஆசாரியன்ட்ட பசியில் வரான். எனக்கு சாப்பிட்றது ஏதாவது கொடுங்க அப்படின்னா, எதுவுமே இல்லை, இதுதான் இருக்கு. இது ஆசாரியன் மட்டும்தான் தொட வேண்டிய ரொட்டி. அதுவும் ஓய்வு நாளில் மாற்றின பிறகு. அங்கே 1 சாமுவேல் 21 வாசித்தீங்கன்னா மாற்றிட்டாங்க, ரொட்டி மாற்றிட்டாங்கன்றான் ஆசாரியன். ஆசாரியன் சாப்பிட்லாம், அதுதான் இருக்கு அப்படின்றான். தாவீது சொல்கிறான் கூடாது அப்படின்றான். கூடுன்ட்டு அவன் சாப்பிடக்கூடாத ரொட்டியை தான் சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் தன்னோட இருந்தவர்களுக்கும் கொடுத்துட்டான். இந்த சம்பவம் பரிசேயர்களுக்கு நல்லா தெரியும். அவங்க பைபிளில் எக்ஸ்பர்ட்டு. அவனுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்கிறாரு. ஏசு சொல்கிறாரு, சரி என் சீஷர்கள் ஓய்வு நாள் சட்டத்தை மீறிட்டேன்ற. சரி மீறிட்டாங்கன்னே வச்சுப்போமே. உன் பாயிண்ட்லேயே வரேன், உன் வழியாகவே வரேன் நான். மீறிட்டாங்கன்னே வச்சுப்போமே. உங்கள் தாவீது ராஜா மீறினாரு, அதுக்கு என்ன ஏன் சொல்கிறேன்றாரு. அவனுக்கு ஒன்றுமே பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா அவனும் அந்த சம்பவத்தை வாசித்திருக்கான். தாவீது எழுதப்பட்ட அந்த சட்டத்தை மீறிட்டான்றது அவனுக்கு நல்லாவே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது மட்டும் இல்லை, இதுவும் தெரியும். வேதம் தாவீதை அந்த இடத்துல குற்றஞ்சாட்டவே இல்லை. தாவீது செஞ்சது தப்புன்னு ஒரு ஹிண்ட் கூட அங்கே கிடைக்காது. அவன் செஞ்சது இப்போ எழுதப்பட்ட சட்டத்தின்படி தப்பு, ஆனால் வேதம் அவனை குற்றஞ்சாட்டலை. அதுக்கப்புறம் தேவன் அவன் அந்த காரியத்தை செஞ்சதுனால அவனை நியாய தீர்த்தாரோ தண்டித்தாரோன்னு இல்லவே இல்லை. இன்னும் கேட்டால் தேவன் தாவீதோடு இருக்கிற மாதிரி தெரியுது. அவனை தப்பிக்க வைக்கிறாரு, அவனுக்கு சாப்பாடு இதெல்லாம் கிடைக்கும்படி செய்கிறாரு. இப்போ இந்த பரிசை என்ன பதில் சொல்லுவான்? இதுக்கு என்ன சொல்கிறேன்றாரு. தாவீது ராஜாவை குற்றம் சாட்ட முடியாது இல்லையா, மாட்டிக்கிட்டாங்க. ஏசு ஏன் இந்த தாவீதுன்ற இந்த சம்பவத்தை எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதை வெறும் அவன் வாயை அடைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அதன் மூலமாக 2 காரியத்தை போதிக்க விரும்புகிறார். ஒன்று ஓய்வு நாள் சட்டத்தை பற்றி ப்ளஸ் ஜென்ரலாக சட்டத்திட்டங்களை பற்றி சில காரியங்களை போதிக்க விரும்புகிறார். 2வது தம்மை பற்றி, தம்முடைய மேன்மையை பற்றி போதிக்க விரும்புகிறார். இந்த 2 காரணங்கள் நிமித்தமாக தான் தாவீது என்ற அந்த கதையை எழுதுகிறார். இப்போ அதை கவனிப்போம். இது மூலமாக என்ன போதிக்க வராரு? வெறும் அவன் வாயை அடைச்சிட்டார், ஓகே. ஆனால் இதன் மூலமாக சில காரியங்களை போதிக்க விரும்புகிறார். அந்த போதனை நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன போதனைன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது ஓய்வு நாள் சட்டத்தை பற்றி சில போதனைகள், சில ரொம்ப முக்கியமான போதனை. என்ன போதனை? இங்கே இயேசு ஏன் இந்த தாவீது சம்பவத்தை இழுக்கிறாருன்னா, தாவீதுக்கும் தம்மோட இருந்தவர்களுக்கும் பசி பெரிய ஒரு தேவை. பசின்றது ரொம்ப முக்கியமான தேவை இல்லையா? பசியை தீர்த்தே ஆகணும். பசியில் வேற வழி இல்லாமல் சாப்பாடு இல்லாதனால அங்கே போய் தெய்வ சமூகத்தை அப்பத்தையே சாப்பிட்றாங்க. எழுத்தின்படி சட்டத்தை மீறிட்டாங்க, ஆனால் தேவன் அவர்களை அதற்காக நியாயம் தீர்க்கவில்லை, தண்டிக்கவில்லை. வேதம் அவளை குற்றஞ்சாட்டவில்லை. ஏன் இதை சொல்லி காமிக்கிறார் இயேசு? அவருடைய சீஷர்களும் அதே போலன்னு சொல்றாரு. ஏன் சீஷர்களுக்கும் பசியில் அவன் வயல் வழியாக நடந்துட்டு போகிறப்போ அவன் அந்த தானியத்தை பிரித்து சாப்பிட்றான். இதில் என்ன தப்பு? ஒருவேளை அவன் செஞ்சது நீ சொல்கிற மாதிரி சட்டத்தை மீறிட்டான்னு சொன்னால் கூட நீ அதை ஏன் பெரிய விஷயமா ஆக்கணுன்ற மாதிரி போகிறாரு. நீ அதை பெரிய விஷயமா ஆக்குறது என்ன காண்பிக்குது? உனக்கு ஓய்வு நாள் சட்டத்தை பற்றி பேசிக்க தெரியல. பரிசேயனை பார்த்து சொல்றாரு, நீ இதை போய் ஒரு பெரிய விஷயம் ஆக்குறனா அப்போ என்ன காண்பிக்குது? உனக்கு ஓய்வு நாள் சட்டத்தை பற்றி ஏதோ சின்ன சின்ன விஷயத்தில் நீ தப்பாக போயிட்டான்னு கிடையாது, பெரிய விஷயத்திலே தப்பாக போயிட்ட. ஓய்வு நாள் சட்டத்தினுடைய பேசிக் பாயிண்ட், மிகப்பெரிய பாயிண்டே நீ புரிஞ்சுக்கலாம். அது என்ன மிகப்பெரிய பாயிண்ட்? 27ஆம் வசனம் பாருங்க, அதுதான் மிகப்பெரிய பாயிண்ட். ஓய்வு நாள் சட்டத்தை பற்றி மிக முக்கியமான பாயிண்ட் என்னது? 27ஆம் வசனத்தில் இயேசு சொல்றாரு, தாவீதை பற்றி சொல்லிட்டு அடுத்த வசனம், பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. என்ன மாதிரி வார்த்தைகள்!
கரெக்டாக கவனிங்க. மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. இது இப்படி சொல்கிறேன், நான் கொஞ்சம் ஜென்ரல் ஆக்கி சொல்கிறேன். மனுஷன் ரூல்ஸுக்காக உண்டாக்கப்படவில்லை, மனுஷன் சட்டத்திட்டங்களுக்காக உண்டாக்கப்படவில்லை, சட்டத்திட்டங்கள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஒரு உதாரணம் கொடுக்குறேன். ஒரு பிள்ளை இருக்குது, பெற்றோர் பிள்ளைக்கு நிறையா ரூல்ஸ் வைப்பாங்க இல்லையா? பிள்ளை பெருசாக ரூல்ஸும் அதிகமாகிட்டே இருக்கும். இந்த டைம் எந்திரிக்கணும், இந்த டைம் படுக்கணும், இதை செய்யணும், வெளியே போனால் இந்த டைம்குள்ளே ரூல்ஸ், ஏகப்பட்ட ரூல்ஸ். இப்போது அந்த பெற்றோர் அந்த ரூல்ஸை எப்படி செட் பண்ணுறாங்க? அதாவது பிள்ளை ரூல்ஸுக்காக இருக்குதா, ரூல்ஸ் பிள்ளைக்காக இருக்குதா? பிள்ளை அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் உயிரோடு இருக்குதா, அல்லது அந்த ரூல்ஸ் பிள்ளையினுடைய நலனுக்காக அமைக்கப்பட்டிருக்கிறதா? நமக்கு பதில் தெரியும் இல்லையா? ரூல்ஸ் பெருசா, பிள்ளைய பெருசா? இயேசு சொல்கிறாரு, மனுஷன் ரூல்ஸுக்காக உண்டாக்கப்படவில்லை, ரூல் தான் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டதுன்னா இந்த ஓய்வு நாள் சட்டத்தை குறிப்பாக சொல்கிறாரு. ஆனால் அதை வச்சு நம்ம பொதுவாகவே கூட வழங்கிக்கலாம். ஆனால் சரி, குறிப்பாகவே யோசிப்போம். என்ன சொல்கிறாரு? ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்படுது. எல்லாம் சொல்லுங்க, மனுஷனுக்காக. அப்படின்னா மனுஷனுடைய நலனுக்காக. ஓய்வு நாளை தேவன் ஏன் கொடுத்தார்ன்ற பேசிக் மிக முக்கியமான பாயிண்டே கோட்டை விட்டுட்டீங்களே அப்படின்றாரு. உங்க நல்லதுக்காக கொடுத்தாரு, நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக கொடுத்தாரு, உனக்கு அது பாரம் ஆயிடும்ன்றதுக்காக கொடுக்கல. ஏன் கொடுத்தாரு? நீ ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும், அந்த ரெஸ்ட் எடுக்கும் போது நீ உன்னையே புதுப்பித்து கொள்ளணும். யூ ஹேவ் டு ரிஃப்ரெஷ் யுவர் செல்ஃப். கொஞ்சம் நீ என்ஜாய் பண்ணணும். உன் நல்லதுக்கு கொடுத்தாருப்பா. இல்லைன்னா வேலை செஞ்சுட்டே போயிடுவீங்க, வேலையே வாழ்க்கைன்னு எடுத்துப்பீங்க. உன் நல்லதுக்கு கொடுத்தார். உன் நல்லதுக்காக கொடுக்கப்பட்ட உனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கொடுக்கப்பட்ட சட்டத்தை எடுத்து நீ பாரமாக்கிட்டியே. அதான் சொல்ல வர்றார். ஜனங்களுடைய நல்லதுக்காக கொடுக்கப்பட்ட சட்டத்தை இந்த பரிசேயர்கள் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க? ஜனங்களுக்கு ஒரு பாரமாக ஆக்கி விட்டாங்க. அந்த சட்டத்துக்கு மேலே என்னென்னத்தையோ ஆட் பண்ணி எப்படி ஆயிடுச்சுன்னா, ஓய்வு நாள் வந்தால் ரெஸ்ட் எடுக்க முடியாது. யோசிக்கணும், இது ஐயோ இதை செஞ்சுட்டா ஓய்வு நாள் சட்டத்தை மீறிடணும், அதை செஞ்சுட்டா ஓய்வு நாள் சட்டத்தை 2 தையல் போட்டால் மீறிடும், 2 கிலோமீட்டர் நடந்துட்டா மீறணும். இப்படியே யோசிக்கிறதுக்கே சரியாயிடும். யார் ரெஸ்ட் எடுக்கிறது? இதை செஞ்சால் தப்பு, அதை செஞ்சால் தப்புன்ட்டு சொல்கிறதுலே இந்த பரிசேயர்கள் இப்படி போயிட்டாங்க பாருங்க. இந்த நல்ல நோக்கத்தோட மனுஷனுடைய நலனுக்காக மனுஷனை ஆசீர்வதிக்கும்படி மனுஷனுக்கு ஒரு ஈவா இந்த சட்டத்தை கொடுத்தார் தேவன். இவங்க எடுத்து அதை பாரமாக்கி விட்டாங்க. இயேசு என்ன சொல்ல வர்றாரு? ஓய்வு நாளை பற்றி, ஓய்வு நாள் எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னே விளங்காம நீ ஒவ்வொரு நுண்ணியும் பேச வந்துட்ட. தானியத்தை பறிச்சிட்டான்னு ஒரு மைனர் பாயிண்ட்டை பேசுகிற, மேஜர் பாயிண்ட்டை கோட்டை விட்டுட்டேன். இந்த மேஜர் பாயிண்ட் நீ புரிஞ்சிருந்ததுன்னா, இது உன் நல்லதுக்காக கொடுக்கப்பட்டது, ஜனங்களுடைய நல்லதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு புரிஞ்சிருந்ததுன்னா, என்ன சொல்ல வராரு? நான் நினைக்கிறேன் என்ன சொல்ல வராருன்னா, அவங்களுக்கு இந்த பாயிண்ட் புரிஞ்சிருந்ததுன்னா, 27ஆம் வசனத்தில் ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டதுன்றது புரிஞ்சிருந்ததுன்னா, சீஷர்கள் தானியத்தை பறிச்சதை குற்றம் சாட்டியிருக்க மாட்டாங்கன்றது மட்டும் இல்லை, இன்னும் கேட்டால் சீஷர்கள் தானியத்தை பறித்து சாப்பிட்டதை பாராட்டி இருக்கணும் அவங்க. அல்லது இப்படி சொல்கிறேன், அவங்க சாப்பிட்டது நல்லது, அந்த தானியத்தை பறித்து சாப்பிட்டது நல்லது. ஏன்னா அவங்க பசி அதனால் தீர்க்கப்பட்டது, அது நல்லது. இப்படி கேட்குறேன், ஓய்வு நாளில் பசியாக இருக்கிறது நல்லதா அல்லது பசி தீர்க்கப்படுறது நல்லதா? யோசித்து பாருங்க. இயேசு அந்த கேள்வியை கேட்கல, ஆனால் அடுத்த சம்பவத்தில் அந்த மாதிரி தான் கேள்வி எழுப்புறார் இயேசு. அடுத்த சம்பவத்தில் ஆலயத்தில் எப்படி ஒரு கேள்வி எழுப்புறார்? 4வது வசனம் பாருங்க, எப்படி ஒரு கேள்வி எழுப்புறாருங்க. ஓய்வு நாட்கள் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ எது நியாயம்? அப்போ அவர் எழுப்புற மாதிரி தான் நான் கேள்வி எழுப்புறேன். ஓய்வு நாளில் பசியாய் இருப்பதோ பசி தீர்க்கப்படுகிறதோ எது நல்லது? ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ அல்லது ஓய்வு நாளில் வியாதியாய் இருப்பதோ வியாதி குணமாய் நல்லாவதோ எது நல்லது? யோசித்து பாருங்க. பசியாக இருக்கிறவன்ட்ட வியாதியாக இருக்கிறவன்ட்ட போய் இது ஓய்வு நாள்ப்பா, ஓய்வு எடுனா அவன் எப்படி ஓய்வு எடுப்பான்? பசி தீர்ந்தால் தானே ஓய்வே எடுக்க முடியும். வியாதியாய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவன்ட்ட போய் நீ ஓய்வு இரு, ஓய்வு நாள்ப்பா, தேவன் ஓய்வு இருக்கு சொன்னார், ஒன்று ஓய்வு இருன்னா எப்படி ஓய்வு இருப்பான்? அந்த வியாதியை குணமாக்கின பிறகுதான் அவன் ஓய்வுக்கு நேராகவே போக முடியும் இல்லையா? உண்மையான ஓய்வை அடைய முடியும், ரெஸ்ட்டு.
அப்போ ஆக்சுவலாக அந்த சீஷர்கள் அந்த தானியத்தை பிரித்து சாப்பிட்டது நல்லது, ஓய்வு நாளில் செஞ்சது நல்லது. ஏன்னா அவன் பசி தீர்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் உண்மையான ஓய்வை அனுபவிக்க முடியும். அந்த மனுஷனை இயேசு ஆலயத்தில் குணமாக்கினது நல்லது. அவன் சுகமாயிட்ட பிறகுதான் அவனுக்கு, ஆங்கிலத்தில் வந்து பாருங்க, his hand was restored. அவனுக்கு ரெஸ்டோரேஷன் கிடைச்சிது, அதன் மூலமாக ரெஸ்ட் கிடைச்சிது. நல்லது. ஓய்வு நாள் அன்றைக்கு நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். திரும்ப வாய் அடைக்கிற மாதிரி கேள்வி. இந்த கேள்வி எப்படி சொல்லுவான் பரிசேயன்? பதில் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி கேள்வி. இயேசுட்ட வந்து இன்னசென்ட்டாக போய் கேள்வி கேட்டால் அவர் நல்லா சொல்லி தருவார். ஆனால் இந்த மாதிரி போய் இயேசுவை மடக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டால் வாய் அடைக்கிற மாதிரி தான் கேள்வி அவர் எழுப்புவார். இயேசுட்ட நாம் எப்படி போகிறோமோ அப்படி தான் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுவார். பரிசேயன்ட்ட ரெஸ்பான்ஸே வேறு. வாய் அடைக்கிற மாதிரி கேள்வி. எப்படி பதில் சொல்லுவான் அவன்? என்ன கேள்வி பாருங்க. ஓய்வு நாட்கள் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, என்ன சொல்லுவான் பரிசேயன்? நன்மை செய்வதோன்னு சொல்லிட்டானா இயேசு சொல்லுவார், சரி வா இவனை குணமாக்கலாம், நன்மை செய்யலாம். தீமை செய்வதோன்னு யாரும் சொல்ல முடியாது, தீமை செய்யலான்னு யாரும் சொல்ல முடியாது இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நன்மை தான் செய்யணும். தீமை செய்கிறதுக்கு எந்த ஒரு நாளும் கிடையாது, இல்லையா? ஒவ்வொரு நாளும் நன்மை தான் செய்யணும், ஓய்வு நாள்லேயும் நன்மை தான் செய்யணும். இயேசு என்ன சொல்ல வர்றாரு? ஒவ்வொரு நாளும் நன்மை செய்யணும், ஓய்வு நாள்லேயும் நன்மை செய்யணும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாள் நன்மை செய்யணுன்றது உண்மையானால் ஓய்வு நாளில் நன்மை செய்யணுன்றது அதிக உண்மை. ஒவ்வொரு நாள் மனிதர்களுடைய தேவையை சந்திக்கணுன்றது உண்மையானால் ஓய்வு நாள் அன்றைக்கு மனிதர்களுடைய தேவையை சந்திக்கணுன்றது இன்னும் அதிக உண்மை. இன்னும் கேட்டால் ஓய்வு நாள் அன்றைக்கு தான் ஜனங்க வந்து அதிக ரட்சிப்பையும் சுகத்தையும் ரெஸ்டரேஷனையும் ரெஸ்டையும் இளைப்பாறுதலையும் சந்தோஷத்தையும் பெறணும். ஏன்னா ஓய்வு நாள் தான் வாரத்திலே பெஸ்ட் நாள். ஓய்வு நாள் தான் வாரத்திலே பெஸ்ட் நாள். வேற நாளில் பெறாத காரியத்தை கூட அவன் ஓய்வு நாளில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று தேவன் அவனுக்காக வச்சிருக்கிற ஓய்வுக்குள்ள நுழைய வேண்டும். இயேசுனுடைய லாஜிக் அப்படி தான் பாருங்க. அதாவது ஓய்வினுடைய பாயிண்டே என்ன? எப்பா உன் தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு நீ ரெஸ்ட் எடு, சந்தோஷமாயிரு, தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை கொண்டாடு, அதை அனுபவி. அதான் பாயிண்டே. தேவனை துதி. அப்போ அதுக்கு நேராக நடத்துறது தான் ஓய்வு நாளை ஒழுங்காய் கடைபிடிக்கிறது. யார் இங்கே ஓய்வு நாளை ஒழுங்காக கடைப்பிடிச்சா நீங்கள் யோசித்து பாருங்க. நான் நினைக்கிறேன் இயேசு சீஷர்களை சாப்பிட விட்டது, அந்த ஆலயத்தில் அந்த மனுஷனை குணமாக்கினது தான் ஓய்வு நாளை உண்மையிலே நிறைவேற்றினார். இயேசு பசியை தீர்க்கிறதுக்கு அனுமதிச்சார். அந்த வியாதி போகிறதுக்கு இவர் காரணமாக இருந்தார். இவங்க ரெண்டு குரூப்பும் ஓய்வை பெற்றார்கள். அதன் மூலமாய் பசி தீர்ந்தது, ஓய்வு கிடைச்சிது. வியாதி போச்சு, ஓய்வு கிடைச்சிது. இயேசு தாங்க ஓய்வு நாளை உருப்படியாக கடைப்பிடிச்சாருன்னு நான் சொல்லுவேன். ஆனால் அந்த 27ஆம் வசனம் தான் மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு, ஓய்வு நாளை பற்றிய வெளிப்பாடு. பாருங்க, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்க, மனுஷனுக்காக. இது வந்து வெறும் ஓய்வு நாளுக்கு மட்டும் பொருந்தாது, பொதுவாக தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கே பொருந்தும். இயேசு வந்து தேவனுடைய ரூல்ஸை காணுவதற்கு ஒரு ரெவல்யூஷனரி பர்ஸ்பெக்டிவ் கொடுக்கிறாரு. தேவன் கொடுக்கிற சட்டத்திட்டங்களை ஒரு புரட்சிகரமான விதத்தில் காணும்படி இயேசு நமக்கு உதவுகிறார். ஒரு புரட்சிகரமான ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்கிறார். சட்டத்தை எப்படி பார்க்கணும்? தேவன் கொடுக்கிற ரூல்ஸ். தேவன் கொடுக்கிற ரூல்ஸ் எப்படிங்க பார்க்குறீங்க? தேவனுடைய ரூல்ஸ் ஏகப்பட்ட ரூல் இருக்கு இல்லையா? பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில். பைபிள் தெரிலனா கூட அவங்க மனசாட்சியிலே இருக்குது. கடவுள் கொடுக்குற ரூல்ஸு ஏன்னா பைபிளே வாசது இல்லைங்க. கடவுள் என்ன எதிர்பார்க்குறாருன்னே தெரிலங்கன்னு சொன்னால் கூட மனசாட்சியில் எழுதி வச்சிட்டார் என்ன எதிர்பார்க்குறாருன்னு. ஆனால் தான் எப்போ பார்த்தாலும் தப்பு பண்ணால் மனசாட்சி கரெக்டாக பீன்னு அலாம் அடிக்குது. அதுவும் கவனிச்சிருக்கீங்களா? தப்பு பண்ணால் தான் அடிக்குது. இது அப்படிப்பட்ட ஒரு ஒன் சைடட் பயஸ்டு மனசாட்சியாக இருக்குது. ஏன்னா அப்படி வச்சார், செட் பண்ணி வச்சிட்டார் இல்லையா? அப்போது இந்த ரூல்ஸை நீங்கள் எப்படி அணுகிறீங்கன்னு சொல்கிறேன். இயேசு வந்து நமக்கு ஒரு இதை அணுகிறதுக்கு ஒரு புரட்சிகரமான ஒரு கண்ணோட்டத்தை தருகிறார். என்ன கண்ணோட்டம்? இது மனுஷனுடைய நலனுக்காக கொடுக்கப்பட்டது. மனுஷனுடைய நலனுக்காக. இது ஒரு விதத்தில் கேட்கும்போது காமன் சென்ஸ். இது காமன் சென்ஸ் தானேங்க, மனுஷன் நல்லதுக்காக ரூல் கொடுக்கப்பட்டது. ஆமாம், ஆனால் எத்தனை பேர் அப்படி எடுத்துக்கிறாங்க? எத்தனை பேர் அப்படி எடுத்துக்கிறாங்க? எத்தனையோ பேர் அந்த ரூல்ஸை ஒரு பாரமாக தான் நினைக்கிறாங்களே ஒழிய இது ஒரு நல்லது,
இது அல்வா சாப்பிட்ற மாதிரின்னு எத்தனை பேர் நினைக்கிறாங்க? ரூல் வந்து நல்லது, தேவன் என் நல்லதுக்காக கொடுத்தார், அதில் நான் பிரியப்படுறேன்னு எத்தனை பேர் நினைக்கிறாங்க? நிறைய பேர் கிடையாதுங்க. ஸோ ஈவன் தோ இட் சீம்ஸ் லைக் காமன் சென்ஸ், இட் இஸ் a revolutionary perspective. இது ஒரு புரட்சிகரமான ஒரு கண்ணோட்டம். ஓய்வு நாளை பார்க்கறது மட்டும் இல்லை, பொதுவாக தேவன் கொடுக்குற எல்லா சட்டத்திட்டங்களையும் எப்படி பார்க்க வேண்டும், இது நம்முடைய நலனுக்காக கொடுக்கப்பட்டது. நமக்கு பாரமாக இருக்கும்படி கொடுக்கல அவர், நம்மளை இதன் மூலமாக பாரப்படுத்தி அழுத்தும்படி கொடுக்கல, நிம்மதியை கெடுக்கும்படி கொடுக்கல, நமக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கணும், அதற்காக தான் அவர் கொடுத்தார். இதை இப்படி நம்ம பார்க்க முடியலன்னா நாம் இயேசு என்ற இந்த போதகர்கிட்ட அவருடைய பாதத்தில் உட்காந்து போதனையை கேட்கலன்னு அர்த்தம். நாம் தேவன் கொடுக்குற சட்டத்திட்டங்களை இப்படி பார்க்க முடியலன்னா, பாசிட்டிவாக நல்லா பார்க்க முடியலன்னா, இயேசுவை நாம் உருப்படியாக ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோன்னு தான் அர்த்தம். இயேசு வந்து பாருங்கள் என்ன அருமையாக இங்கே வியாக்கியானம் பண்ணுறாரு இந்த ஓய்வு நாள் சட்டத்தை. சட்டமே வேணாம் தூக்கி எறிஞ்சிடலான்னு சொல்ல, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டதுன்றார். He affirms the Sabbath. ஓய்வு நாளை நிலைவரப்படுத்துகிறார். இது வெறும் யூதர்களுக்கு கிடையாது, மனுஷனுக்காக, வேலை சொல்ல மனுஷனுக்காக, எல்லா மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்ட, அவங்க நல்லதுக்காக கொண்டு வரப்பட்டது. அப்போ ஓய்வு நாள் சட்டம் நல்லதுன்றாரு, ஆனால் அதே நேரத்தில் அதை he reinterprets it, அதை வேற மாதிரி வியாக்கியானம் பண்ணி, இதை பாரமா பார்க்காதப்பா, இது ஒரு ஆசீர்வாதம், இது உனக்கு நல்லதா பாரு, இது உனக்கு சந்தோஷத்தை அதிகரிக்கணும் ஒழிய எந்த விதத்திலையும் கெடுத்து போடக்கூடாது. அப்போ நான் இதையும் சொல்றேன் இங்க, அதாவது இயேசுவை ஃபாலோ பண்ணும்போது தான் தேவனுடைய சட்டத்திட்டங்கள் நமக்கு பாரமாக இல்லாமல் ஆசீர்வாதமாய் ஆகிவிடுகிறது. இது ஒரு பிரின்சிபிள். திரும்ப சொல்கிறேன், இயேசுவை ஃபாலோ பண்ணும்போது தான் தேவனுடைய சட்டத்திட்டங்கள் நமக்கு பாரமாய் இல்லாமல் ஆசீர்வாதமாய் நமக்கு நல்லா அமையும். நாம் அதை கண்டு பிரியமாய் பார்ப்போம், அது ஒரு பிரியத்துடன் ஃபாலோ பண்ணுவோம். இது வந்து இயேசுவை ஃபாலோ பண்ணாதான் பாசிபிள், மற்ற வழியில் பாசிபிளே கிடையாது. இது அப்புறம் நான் விளக்கி சொல்கிறேன், நியாயப்படுத்துகிறேன். ஆனால் இப்போ அதை பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இயேசு ஒருத்தர் தான் இந்த சட்டத்திட்டங்களை நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக ஆக்கி தரார். ரெண்டாவது, ஸோ ஓய்வு நாள் பற்றி போதிக்கிறார். ரெண்டாவது, இந்த சம்பவங்கள் மூலமாய் தம்மை பற்றியே போதிக்கிறார். ஓய்வு நாள் சட்டத்தை பற்றி போதிக்கிறார்ன்றது மட்டும் இல்லை, தம்மை பற்றி போதிக்கிறார். தம்மை பற்றி என்ன போதிக்கிறார் கவனிங்க. திரும்ப ரெண்டு சம்பவத்தையும் பார்ப்போம். தம்மை பற்றி என்ன போதிக்கிறார்? அந்த தாவீது கதையை கொண்டு வந்தாரு, அது வந்து வெறும் ஓய்வு நாள் சட்டத்தை பற்றி போதிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, தம்மை பற்றி போதிக்கிறதுக்காகவே கொண்டு வந்தார். ஏன்னா தாவீது யாரு? தாவீது வந்து மேசியாவுடைய ஒரு நிழலாட்டம், ஒரு டைப் இல்லையா? மேசியாவை எப்படி நினைச்சாங்க யூதர்கள்? தாவீதின் குமாரன், தாவீதின் குமாரன். அப்போ மேசியாவது தாவீதின் குமாரனா இருப்பார், அந்த வம்ச இதில் தான் வருவார், இப்படிலாம் நினைச்சாங்க. தாவீதை போல இருப்பார், ஒரு அப்படி இப்படி நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ தாவீது வந்து மேசியாவை சுட்டி காண்பிக்கிற ஒரு நிழலாட்டம்னு சொல்லலாம். வேணே தாவீது கதையை இழுக்கிறார், ஏன்னா அதன் மூலமாய் தம்மை பற்றி போதிக்கிறார். என்ன போதிக்க விரும்புகிறார்? தாவீதுக்கும் தமக்கும் ஒரு கம்பேரிசனை செய்கிறார் இயேசு. என்ன விதமான கம்பேரிசன் சொல்கிறேன் கேளுங்க. என்ன சொல்ல வராரு? ஓய்வு நாள் சட்டத்தை எப்படி கடைப்பிடிக்கணும்னு தீர்மானிக்கிறதுக்கு தாவீதுக்கு அதிகாரம் இருந்தது என்றால் எனக்கு அதிகாரம் இல்லையா? அப்படி வரார் இயேசு. சட்டம் அடிச்சுக்கோங்க, ஓய்வு நாள் வேணா. சட்டத்தை எப்படி கடைப்பிடிக்கணும்னு தீர்மானிக்கிறதுக்கு தாவீதுக்கு அதிகாரம் இருந்தது இல்லையா? அந்த சம்பவத்தை அப்படிதான் நடக்குது. சட்டம் ஒன்று இருக்கு, எழுதப்பட்ட சட்டம் ஒன்று இருக்கு. ஆசாரியன் சொல்றான், எனக்கு இந்த ரொட்டி மட்டும்தான் இருக்கு, ஆனா ஆக்சுவலா நீ இதை சாப்பிடக்கூடாது. தாவீது சொல்றான், கொடு. என்ன பண்றான் தாவீதாங்க? சட்டத்தை எப்படி கடைப்பிடிக்கணும்னு தான் தீர்மானிச்சுக்கிறான். அதற்கு தமக்கு அதிகாரம் இருக்குன்னு நினைச்சுக்கிறான். வேற அந்த அதிகாரத்தை செயல்படுத்தி ரொட்டியை சாப்பிட்டுறான். தேவனும் அதுக்கு ஒன்றும் சொல்லலை. சட்டத்தை எப்படி கடைப்பிடிக்கணும்னு தீர்மானிக்கிறதுக்கு தாவீதுக்கே அதிகாரம் இருக்குமானால் தாவீதை காட்டிலும் பெரியவர் ஒருத்தர் இங்க இருக்கிறார். அதான் கம்பேரிசன். தாவீதுக்கே அதிகாரம் இருந்ததுன்னா அந்த சம்பவத்தில் இயேசு என்ன இம்ப்ளை பண்றாருன்னா, இம்ப்ளிசிட், மறைமுகமா என்ன சொல்ல வர்றாரு? தாவீதுக்கே அதிகாரம் இருக்குன்னா எனக்கு அதிகாரம் இல்லையா? சட்டத்தை எப்படி கடைப்பிடிக்கணும் கடைப்பிடிக்க கூடாதுன்னு எனக்கு தெரியாதா? நான் தீர்மானிக்க முடியாதா?
அப்படி வராரு. இது வந்து மறைமுகமாக சொல்கிறாரு, அப்பட்டமாக சொல்ல, மறைமுகமாக சொல்கிறாரு, இம்ப்ளிசிட் இல்லையா? அது மறைமுகமாக சொன்ன அந்த காரியம் ஒருவேளை அந்த ஜனங்களுக்கு அன்றைக்கி விளங்கி இருக்காது. ஆனால் வாசிக்கிற நமக்கு நிச்சயமாக அது புரியணும். தாவீதோட தம்மையை கம்பேர் பண்ணுறான்றது புரியணும். இதனுடைய பேரலல் அக்கவுண்ட் மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் இதே சம்பவம் வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆலயத்தை காட்டிலும் பெரியவர் ஒருத்தர் இங்கே இருக்கிறார். ஆலயத்துக்குள்ளா போய் அவன் வந்து ரொட்டி எடுத்தான், ஆலயத்தை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அப்போ மறைமுகமாக சொல்லப்பட்டது. ஒருவேளை அவங்க மிஸ் பண்ணியிருக்கலாம், நாம மிஸ் பண்ணக்கூடாது. வாசிக்கிற நாம நிச்சயமாக மறைமுகமாக சொல்லியிருந்தாலும் இதை பிடிச்சிக்கணும். அதை இயேசுடைய மேன்மை இங்கே காணப்படுது. தாவீதை காட்டிலும் பெரியவர் மறைமுகமாக சொன்னார். அப்புறம் வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு. இங்கே பாருங்கள் 2:28 பாருங்கள், வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு. அவருடைய மேன்மையை ஓரளவுக்கு கொஞ்சம் வெளிப்படையாகவே சொல்லிட்டார். 2:28 பாருங்க, அந்த சம்பவத்தின் கடைசி வசனம், கன்க்ளூஷன் என்ன சொல்றாரு? ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். என்ன மாதிரி வார்த்தைகள் பாருங்க. தாவீதை பற்றிலாம் சொல்லிட்டு ஓய்வு நாள் பற்றிலாம் பேசிட்டு அப்படின்னா சொல்றாரு, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். என்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லுங்க. ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். யாருங்க இப்படி பேசுவா? ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர். யாராவது இப்படி பேசுவாங்களா? யூதர்கள் மத்தியில் இப்படி பேசுறது யாருக்குமே தைரியம் இருக்காது. ஓய்வு நாளுக்கு ஆண்டவர்னு தன்னை பற்றி எந்த யூதனும் சொல்லிக்க மாட்டான். ஓய்வு நாளுக்கு ஆண்டவரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர். எல்லாம் சொல்லுங்க, ஓய்வு நாளுக்கும். அந்த கும் ஏன் சொல்லப்பட்டிருக்கு? ஓய்வு நாளுக்கும், ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர். ஏன்னா நீங்கள் வந்து இந்த வசனத்தையும் 28ஆம் வசனத்தையும் மார்க் 2:10 கனெக்ட் பண்ணணும் என்பதற்காக சொல்லப்பட்டிருக்கு. 2:10 பாருங்க. மார்க் 2:10 என்ன சொல்லுது? மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு சொல்லிச்சா. 2:10 நம்ம பார்த்தோம் இல்லையா சில வாரங்கள் முன்னால. பாவத்தை மன்னிக்கிறார் இயேசு. மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இருக்கு நாங்கள் சொல்லுது 2:10. 2:28 என்ன சொல்லுது? மனுஷகுமாரனுக்கு ஓய்வு நாளுக்கும் அதிகாரம் உண்டு. ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணணும். நீங்கள் வாசிக்கிறீங்க, அதனால தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டுத்திலையும் மனுஷகுமாரன் மனுஷகுமாரன், ரெண்டுத்திலையும் மனுஷகுமாரனுடைய அதிகாரம். 2:10 அதிகாரம் இருக்குன்னு வருது. 2:28 அதிகாரன்ற வார்த்தை இல்லைனாலும் அந்த கருத்து இருக்கு இல்லையா? ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் என்னங்க? ஆண்டவர்னா ஆளுகிறவர். ஜீசஸ் இஸ் லார்டுன்னு சொல்றோம்ல, இயேசு ஆளுகிறார். ஓய்வு நாளை ஆளுகிறார். ஓய்வு நாள் மீது அதிகாரமுடையவராய் இருக்கிறார். அதான் அர்த்தங்க. அப்படின்னா என்னங்க? ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறார். ஹீ இஸ் த லார்ட் ஆஃப் த சாபத். பயங்கரமான வார்த்தைகள். லார்ட் ஆஃப் த சாபத்னா என்ன அர்த்தம்? மினிமம் அர்த்தம் சொல்கிறேன். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர்னு இருக்கு, அதனுடைய மினிமம் அர்த்தம் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது ஓய்வு நாளை எப்படி அனுசரிக்கணும், எப்படி அனுசரிக்க கூடாது என்பதை சொல்றதுக்கு அதிகாரம் அவருக்கு இருக்கு. ஏன்னா அவர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். இன்னும் கேட்டா, இவ்வளோ காலமா இவங்க ஒரு விதமா அனுசரிச்சுட்டு வராங்க, இது தப்புன்னு சொல்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. ஏன்னா இவர் ஓய்வு நாளுக்கே ஆண்டவர். யூத பாரம்பரியம் அப்படியே செட் இன் ஸ்டோன் மாதிரி இருக்கு. அவ்வளோ பாரம்பரியத்தில் ஊறிட்டு இருக்கான், யாரும் அவனை மாற்ற முடியாது. இயேசு சொல்றார், நான் ஓய்வு நாளுக்கே ஆண்டவர், எனக்கு அதிகாரம் இருக்கு. நீ பண்றது ரைட்டா தப்பான்னு சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம். இது மினிமம் மீனிங். மேக்சிமம் மீனிங் என்னங்க? ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர்னா மேக்சிமம் அர்த்தம் என்ன தெரியுமா? ஓய்வை கொடுக்கிறவரே இவர் தான். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாருங்க இப்படி பேசுவா? வேற யாராவது இப்படி பேசி பார்த்திருக்கீங்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாருமே என்னிடத்தில். வேற யாராவது இப்படி பேசுவாங்களா? இயேசு மட்டும் தான் பேச முடியும். ஏன்னா இயேசு மட்டும்தான் இளைப்பாறுதலை தர முடியும், ரெஸ்ட்டை தர முடியும். என்ன ஓய்வு நாள் அனுசரித்தாலும் இயேசு இல்லைன்னா உண்மையான ஓய்வே கிடைக்காது. சிலர் 8 மணி நேரம் தூங்குவாங்க, ஆனாலும் தூங்கின மாதிரியே இருக்காது. ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு காரணம் இந்த ரெம் ஸ்லீப் இருக்கணுன்றாங்க. ரெம் ஸ்லீப், REM, இந்த டீப் ஸ்லீப் இருந்தால் தான் தூக்கத்தின் மூலமாக வருகிற அந்த ரெஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ வெறும் நிறைய நேரம் தூங்கணும், பார்த்தா அந்த ரெம் ஸ்லீப் இருக்கணும், அன்டிஸ்டர்ப்டாக அந்த குறிப்பிட்ட இதில் தூங்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆழமான அந்த ஒரு ரெஸ்ட்டு இருக்கணும். அது மாதிரி தான் சில பேர்
நான் நினைக்கிறேன் இயேசு வந்து நம்முடைய ரெம் ஸ்லீப் மாதிரி, நம்முடைய டீப் ரெஸ்ட், நம்முடைய ஆழமான ஒரு இளைப்பாறுதல் இயேசு தான். இயேசுட்டிருந்து தான் அந்த ஆழமான இளைப்பாறுதல் வருகிறது. சிலர் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நல்லா தூங்குறாங்க, வெக்கேஷன் கூட எடுக்கிறாங்க. வெக்கேஷன் எடுத்து 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 ஆனாலும் அவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை, ஒரு ரெஸ்ட்டே கிடையாது, ஒரு சமாதானமே கிடையாது. ஏன்னா அதை தரக்கூடியவர் இயேசு மட்டுமே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் பாரமா இருக்குங்கன்னு சொன்னீங்கன்னா இயேசு விட்ட வாங்க. பாரமா இருக்குங்க, அந்த பாரம் நீங்களே உங்க மேல போட்டுக்கிட்டா கூட இயேசு விட்ட பாருங்க. கெட்ட பழக்க வழக்கங்கள், அதன் மூலமாய் பாரம், வாழ்க்கையை நானே நாசப்படுத்திக்கிட்டேன், இயேசு விட்ட வாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் இயேசுவினிடத்தில் வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை. ஏன்னா இவர் ஓய்வு நாளுக்கே ஆண்டவர். ஓய்வு நாள் எதை காண்பிக்கிறதுக்காக இருக்கு? மனுஷனுக்கு உண்மையான ரெஸ்ட் கிடைக்கணும், அதற்காக தான் இருக்கு. ஓய்வு நாளுக்கே ஆண்டவர். மேக்சிமம் மீனிங் என்னங்க? இது மட்டும் கிடையாது. ஓய்வு நாளுக்கே ஆண்டவர்னா மேக்சிமம் மீனிங் என்னது? ஓய்வு நாளை உண்டாக்கினவரே இவர் தான். எந்த யூதனும் ஏன் வாயை திறந்து நான் ஓய்வு நாளுக்கே ஆண்டவர்னு சொல்ல மாட்டான்னா, அவனுக்கு தெரியும் ஓய்வு நாளுக்கு ஆண்டவர் ஒருத்தர் தான். ஓய்வு நாள் சட்டத்தை கொடுத்தவர் யெகோவா தேவன். இவர் என்ன பண்றார்? திரும்ப இங்க தம்மை யெகோவா தேவனுக்கு ஈக்குவலாக ஆக்கி கொள்கிறார். இயேசு ஓய்வு நாளுக்கு ஆண்டவர் நான்றார். சட்டத்தையே கொடுத்தவர்கிட்ட சட்டம் பேச வந்துட்டாங்க. சட்டத்தை ஐடியா போட்டு கொடுத்தவர்கிட்ட நீங்கள் சட்டத்தை கடைப்பிடிக்கலன்னு சொல்ல வந்தாச்சு. இங்கே இயேசுனுடைய அதிகாரம், மேன்மை, மகிமை வெளிப்படுது. இவர் யார்? ஓய்வு நாளுக்கே ஆண்டவர். எல்லாரும் சொல்லுங்க, ஓய்வு நாளுக்கே ஆண்டவர். திரும்ப திரும்ப சொல்லலாம் போல இருக்குது எனக்கு. ஓய்வு நாளுக்கே ஆண்டவர். அடுத்த சம்பவம், ரெண்டாவது சம்பவம், இவர் ஓய்வு நாளுக்கே ஆண்டவர் என்பதை வல்லமையான விதத்தில் ப்ரூவ் பண்ணி காமிக்குது, நிரூபிச்சு காண்பிக்குது. அடுத்த சம்பவத்தில் ஆலயத்தில் ஒரு மனுஷனை சுகமாக்குறாருல்ல, அந்த சுகத்தினுடைய ஃபங்க்ஷன் என்ன, அங்கே குணமாக்குறதுனுடைய நோக்கம் என்ன? இவர் ஓய்வு நாளுக்கே ஆண்டவர் என்பதை ப்ரூவ் பண்றார் சுகமாக்குறது மூலமா. அங்கே சுகமாக்குறது மெயின் கிடையாது. மார்க் 3:1 இருந்தால சுகமாக்குறது தான் மெயின் கருத்துன்னு கிடையாது. சுகமாக்குறது ஏன் அங்கே முக்கியம்னா, அது வந்து அந்த மனுஷனுக்கு சுகம் கிடைக்குது பாருங்க. கையை நீட்டுன்றார், சுஸ்தமாகுது. என்ன நடக்குது? அதன் மூலமாய் தேவனே ஸ்டாம்ப் குத்தி அப்ரூவ் பண்ணுற மாதிரி, ஆமாம் இவர் ஓய்வு நாளுக்கே. எப்படி அந்த முந்தின சம்பவத்தில் பாவத்தை மன்னிக்கிறார்ல, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்ட பிறகு சுகமாக்குறாரு. ஏன் சுகமாக்குறாரு? பாவம் உண்மையிலே மன்னிக்கப்பட்டது என்பதை நிரூபிக்கிறதுக்காக சுகமாக்குறார். அதே போல தான் ஓய்வு நாளுக்கே ஆண்டவர்னு அவர் தம்மையே சொல்லிக்கிட்ட பிறகு போய் சுகமாக்குறாரு. ஏன்? தான் தான் ஓய்வு நாளுக்கு ஆண்டவர் என்பதை ப்ரூவ் பண்ணி காண்பிக்கிறார் பவர்ஃபுல்லாக. அங்கே அந்த சுகம் வந்து தேவனே ஸ்டாம்ப் குத்தி அப்ரூவ் பண்ணுற மாதிரி, ஆமாம் இவர் தான் ஓய்வு நாளுக்கே ஆண்டவர். அப்போ ஓய்வு கிடைக்கணுமா? இவர்கிட்ட ஓய்வு நாளினுடைய ஆண்டவர்கிட்ட போகணும். ஓய்வு நாளை கரெக்டாக எப்படி அனுசரிக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா? ஓய்வு நாளுடைய ஆண்டவர்கிட்ட போய் கற்றுக்கணும். அவர் பாதத்தில் உட்காந்து அவர் இதை பற்றி என்ன போதிக்கிறாருன்னு கற்றுக்கணும் இல்லையா? இயேசுனுடைய அதிகாரம் அந்த ரெண்டாவது சம்பவத்தில் அந்த சுகமாக்குறாரு இல்லையா, குணமாக்குறாரு ஆலயத்தில். அங்கே வந்து இயேசுனுடைய அந்த ஓய்வு நாளுக்கு ஆண்டவர்ன்ற அந்த கருத்து வல்லமையாய் வெளிப்படுது. அந்த முதல் 5 வசனத்தை கரெக்டாக நீங்கள் வாசித்தீங்கன்னா அதை இமேஜின் பண்ணி வாசிக்கணும். முந்தின வசனத்தில் 2:28 என்ன சொல்கிறாரு? மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர்னு சொல்லிட்டு 3:1 ஆலயத்துக்குள்ளே போகிறாரு. அவர் போகிறதே அதிகாரத்தோட ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். 3:1 அங்கே அந்த மனுஷன் நிற்கிறான். எல்லாம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான், காத்துக்கிட்டு இருக்கான், சுகமாக்குவாரா குற்றம் சாட்டிடலான்னு. 3ஆம் வசனத்தில் அந்த மனுஷனை பார்த்து இவரே சொல்கிறார், இங்கே வா நடுவில் நில்லுன்ட்டு 4ஆம் வசனத்தை கேள்வி எழுப்புகிறார். யாரும் பதில் சொல்ல முடியாத கேள்வி, எல்லாம் பேசாமல் இருக்கிறாங்க. 5ஆம் வசனத்தில் உன் கையை நீட்டு நீ சொஸ்தமாக்கி விட்டுட்டு இவர் தான் ஓய்வு நாளுக்கு ஆண்டவர் என்பதை நிரூபிக்கிறார். அவருடைய மகிமை இங்கே வெளிப்படுகிறது. இயேசுவை பற்றி ஒரு போதனை இங்கே நமக்கு கிடைக்குது இல்லையா? அப்போது ஓய்வு நாளை பற்றி கற்றுக்கணுன்னா ஓய்வு நாளை எப்படி அனுசரிக்கிறது? அது மட்டும் இல்லை, நான் இப்படியே கூட சொல்லலாம், சட்டத்திட்டங்களுக்கே ஆண்டவர் இவர் தான். தேவனுடைய சட்டத்திட்டங்களை கொடுத்தவரே இவர் தான். சட்டத்திட்டங்களை புரிஞ்சுக்கணும்னா இவரை புரிஞ்சுக்கணும். சட்டத்திட்டங்களை புரிஞ்சுக்கணும்னா இவருடைய மேன்மையை போல புரிஞ்சுக்கணும். இவர் வாயிலிருந்து வர போதனைய கேட்கணும்.
எனக்கு அவ்வளோ தெரியாது, இவருக்கு தான் விஷயம் தெரியும்னு ஒத்துக்கிட்டு வந்து இவருடைய பாதபடியில் உட்கார்ந்து இவர் சட்டத்திட்டங்களை பற்றி என்ன சொல்றாருன்ற அந்த போதனை கேட்டாதான் சட்டத்திட்டங்களை புரிஞ்சுக்க முடியும், தேவன் கொடுத்த ரூல்ஸை புரிஞ்சுக்க முடியும், தேவன் கொடுத்த ரூல்ஸை கரெக்டாக செய்ய முடியும். இவர் மூலமா தான், இவர் வழியா தான், இவரை பின்பற்றாதான் உண்டே ஒழிய, ஓ இந்த சட்டத்திட்டங்களுக்கே ஆண்டவரை விட்டுட்டா அவ்வளோதான். இங்க அந்த வெளிப்பாடு கிடைக்குது. ஆனா பரிசேயர்களுடைய பிரச்சனை என்ன? இயேசுகிட்டேருந்து கத்துக்க மறுக்கிறான் அவன். பரிசேயர்கள் பாருங்க, இயேசுகிட்டேருந்து கத்துக்க மறுக்கிறார்கள். அங்க 5ஆம் வசனத்துல 3:5 இயேசுக்கு கோபம் வருது. இயேசு கோபம் வந்து பார்த்துருக்கீங்களா? பொதுவாக சுகமாக்குறதுக்கு முன்னால் அவருக்கு இறக்கம் தான் வரும், மனதுருக்கம் தான் வரும். அந்த மனுஷன் மேலே இறக்கமாக இருந்திருப்பார். ஆனால் இவங்க மேலே கோபமாக இருந்தார். 3:5 பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே அந்த மனுஷனை குணமாக்குறார். இவங்க மேலே கோபம். அதாவது இந்த பரிசேயர்களுக்கு இருதய கடினம். இயேசுட்டிருந்து கற்றுக்க மாட்டேன்றான். எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது என்ன அப்படின்றான். ஓய்வு நாளுக்கே ஆண்டவர் முன்னால் நிற்கிறாரு, சட்ட திட்டத்துக்கே ஆண்டவர் நிற்கிறாரு. இவன் நினைக்கிறான், சட்ட திட்டங்களை பற்றியா எங்களுக்கு போதிக்கிறீர், நாங்கள் தான் இந்த ரூல்ஸே கொண்டு வந்தது அப்படின்றான். அவன் நினச்சிக்கிறான். யார்? பரிசேயன். என்ன சொல்ல வரேன்? பரிசேயர்கள் இயேசுட்டிருந்து கற்றுக்க மறுத்தார்கள். they refused to learn from Jesus because of their hard hearts. ஏன் இருதய கடினம்? பெருமை. எனக்கு தெரியாதுதா, எங்களுக்கு தெரியாதுதா. இயேசு சொல்கிறார், ஆமாம் உனக்கு தெரியாது தான், நான் தான் இப்போ சட்டத்திட்டத்துக்கு ஆண்டவர், என்கிட்டேருந்து கற்றுக்கோன்றார். அவன் கற்றுக்க மறுக்கிறான். என்ன நடக்குது? எங்கே போய் முடியுது? 6ஆம் வசனத்தில் முடியுது இல்லையா? 6ஆம் வசனத்தில், 5ஆம் வசனத்தில் குணமாக்குறார் அந்த மனுஷனை. 6ஆம் வசனத்தில் எப்படி முடியுது? உடனே பரிசேயர் புறப்பட்டு, குணமாக்கிட்ட பிறகு என்ன நடக்குது? உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதரோட கூட ஆலோசனை பண்ணினார்கள். குணமாக்கின பிறகு நான் யோசித்தேன், உடனே எல்லாரும் எழுந்து நின்று கைத்தட்டியிருப்பார்கள் என்று. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோட கூட ஆலோசனை பண்ணினார்கள். கவனிக்கணும் அதை, அந்த வார்த்தைகளை. 6ஆம் வசனத்தில் உடனே, எல்லாம் சொல்லுங்க உடனே. உடனே என்ன அர்த்தம்? அடுத்த நாளா? அதே நாளுங்க, ஓய்வு நாள். உடனே என்ன பண்றாங்க இவங்க? இந்த ஏரோதியரோட கூட ஆலோசனை பண்ணினார்களாம். ஏரோதியர்கள்னா யார்? அது ஏரோது ராஜாவை சப்போர்ட் பண்ண ஆட்கள். ஏரோது ராஜா தெரியல உங்களுக்கு? ஏரோது ராஜாவை சப்போர்ட் பண்ண ஆட்கள். ஏரோது ராஜா என்ன மாதிரி ஒரு ராஜா? பொல்லாத ராஜா. அவர் பாருங்க, ஒழுக்கக்கேடான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை வைத்திருந்ததுனால யோவான் ஸ்நானன் அவரை பப்ளிக்கா அக்யூஸ் பண்றார், குற்றம் சாட்டுறாரு. நீர் விபச்சாரம் செய்கிறீர் அக்யூஸ் பண்ணதுனால யோவான் ஸ்நானன் தூக்கி சிறையில் போட்டு விட்டாங்க. போட்டுட்ட பிறகு ஏரோது ராஜா ஒரு பார்ட்டி வைக்கிறார். அந்த பார்ட்டியில் ஒரு பெண்ணு டான்ஸ் ஆடுது. அந்த டான்ஸ் முடிகிறப்போ இந்த ஏரோது ராஜாவுக்கு அவ்வளோ அது பிரியப்பட்டதுனால அந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு, உனக்கு என்ன வேணுமோ தரேன் அப்படின்றார். அந்த பெண்ணு சொல்லுது, யோவான் ஸ்நானனுடைய தலையை சீவி ஒரு தட்டில் தாரோம் அப்படின்னு. அதுதான் ஏரோது ராஜா. ஏரோதியர்கள் அப்படின்னு சொல்லப்படுது பாருங்க. ஏரோதியரோட கூடனா அவங்க யாருன்னா, இந்த ஏரோது ராஜாவை சப்போர்ட் பண்ணவங்க. அவங்க எப்படிப்பட்ட ஆட்களாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஏரோது ராஜா மாதிரி இருந்திருப்பாங்க. அவங்க ஹீரோ மாதிரி இருந்திருப்பாங்க. அவங்களோட போய் ஆலோசனை பண்ணுறாங்களாம். யார்? இந்த பரிசேயர்கள். இந்த வசனத்தை காமெண்டேட்டர்ஸ் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. அதாவது இந்த ரெண்டு கூட்டமும் பொதுவாக ஒன்றாவே சேராது. எந்த கூட்டம்? பரிசேய கூட்டம், ஏரோதியர் கூட்டம். ஆனால் இயேசுவை எதிர்க்கணும்னு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர தொடங்குறாங்க. அவங்களோட போய் ஆலோசனை பண்ணுறாங்க. இதெல்லாம் ஓய்வு நாளில் நடக்குது. என்னென்னு ஆலோசனை பண்ணுறாங்க? இயேசுவை எப்படி கொலை செய்யலான்னு. இங்கே ஐ ஹோப் யூ see the irony. அதாவது ஒரு பக்கம் பரிசேயன் இயேசுவை குற்றம் சாட்டுறான். என்னது? தானியத்தை பறிச்சிட்டாங்களாக்கும், நீர் ஓய்வு நாளில் சுகமாக்கிட்டீராக்கும், பெரிய குற்றஞ்சாட்டு கொண்டு வந்துட்டான். ஆனால் அதே ஓய்வு நாள் அன்றைக்கு ரூலை வேண்டான்னு சொல்லுகிற ஏரோதியரோட போயிட்டு அலைன் பண்ணிக்கிட்டு இயேசுவை எப்படி கொலை செய்யலான்னு ஓய்வு நாளில் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் பரிசேயன். இயேசுவை குற்றம் சாட்டுறான், நீ தானியத்தை பறிக்கிறீங்க, ஆட்களை குணமாக்குறீங்கன்னு குற்றம் சாட்டிட்டு அதே ஓய்வு நாளில் போய் இயேசுவை எப்படி கொலை செய்யலான்னு
திட்டம் போடுறான் பரிசேயன். ரூலும் வேணாம் ஒன்றும் வேணாம், நான் எப்படி வேணா வாழ்ந்துக்குவேன்னு சொல்கிறேன். ஏரோதியரோட சேர்ந்து இதை செய்கிறான். நான் கேட்குறேன், யார் ஓய்வு நாளை கடைப்பிடிச்சதுங்க? இயேசுவா பரிசேயர்களா? யோசித்து பாருங்க. என்னுடைய பாயிண்ட் என்ன, நாம் வந்து ஏரோதியர் மாதிரியும் போய் முடியக்கூடாது, பரிசேயன் மாதிரியும் போய் முடியக்கூடாது. இயேசுவுக்கு பின்னால் போக வேண்டும் இல்லையா? சட்டத்திட்டங்கள்னு வரும்போது 3 குரூப்பு தாங்க இருக்கு. எல்லாம் இதை சுற்றி தான் வருது. எந்த குரூப்பு? ஏரோதியர் குரூப்பு. அவங்க என்ன சொல்கிறாங்க? சட்டமும் வேணாம் ஒன்றும் வேணாம், நான் எப்படி வேணா நடந்துக்குவோம், போ, நான் என் விருப்பம்படி எல்லாத்தையும் செஞ்சுப்பேன்றான். இன்னொரு கூட்டம் பரிசேயர் கூட்டம். சட்டமா எனக்கு கொடு, அல்வா சாப்பிட்றமா, நான் எல்லாத்தையும் செஞ்சு காமிக்கிறேன் பாரு அப்படின்றான் பரிசேயன். அது இன்னொரு கூட்டம். இன்னும் ஒரு கூட்டம் தான் இருக்கு, இயேசுவை பின்பற்றுகிற கூட்டம். ஏரோதியர் வழியில் போக வேண்டாம், பரிசேயர் வழியிலையும் போக வேண்டாம்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, வேற. இயேசுவுக்கு பின்னால் போக வேண்டும். நான் இதுக்கு முன்னால் சொன்னதை திரும்ப சொல்கிறேன். இதுக்கு முன்னால் சொன்னேன்ல, என்ன சொன்னேன்? இயேசுவை ஃபாலோ பண்ணாதாங்க சட்டத்திட்டங்கள் உங்களுக்கு பாரமாக இருக்காது, ஒரு ஆசீர்வாதமாக ஆகிவிடும். தேவனுடைய சட்டத்திட்டங்களை பற்றி பேசுகிறேன். காட்ஸ் ரூல்ஸ். தேவனுடைய சட்டத்திட்டங்கள் நமக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்னா ஒரே வழி தான் இருக்குது, இயேசுவை ஃபாலோ பண்ண வேண்டும். இல்லைன்னா ஒன்று இந்த கூட்டத்தோடு போயிடுவோம். என்ன கூட்டம்? இது வேணவே வேணாம்பா, நாம் எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம். இல்லைன்னா இந்த கூட்டம் எல்லாத்தையும் செஞ்சு காமிச்சிடலாம்பா, அந்த கூட்டம். இது பாரமாக இருக்கக்கூடாது, ஆசீர்வாதமாக இருக்கணும்னா இயேசுவை ஃபாலோ பண்ண வேண்டிய. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆழமான விஷயம் இருக்குது. அதாவது என்னென்னா, இந்த உலகமே தேவனுடைய பிரமாணத்தின் சாபத்து கீழாக இருக்கிறது. வேதம் சொல்லுது இல்லையா, கலாத்தியர் 3:13, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டாராம் இயேசு. இயேசு நமக்கு கொடுத்த மீட்பு, அந்த மீட்பு வெறும் பாவத்திலிருந்து மீட்பு மட்டும் கிடையாது, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து. நியாயப்பிரமாணம்னா என்னது? தேவன் கொடுத்த சட்டத்திட்டங்கள். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டாருன்னு இருக்குது. ஏன்னா உலகமே தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் சாபத்து கீழாக, அதுதான் டிஃபால்ட் மோடு. அது என்னது நியாயப்பிரமாணத்தின் சாபம்? எல்லாம் சொல்லுங்க, நியாயப்பிரமாணத்தின் சாபம். அதாவது நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள்னு சொல்லல. கலாத்தியர் 3:13 நியாயப்பிரமாணத்தின் சாபம்னு சிங்குலரா சொல்லியிருக்கு. ஏன்னா சாபங்கள் ஓகே, நியாயப்பிரமாணத்தில் நிறைய சாபம் இருக்குது, மீறினவங்களுக்குலாம் சாபம் கூறுது, அதை சொல்ல மெயினா அது இருக்குது. ஆனால் அதை மெயினாக சொல்ல, மெயினாக என்ன சொல்லுதுன்னா, நியாயப்பிரமாணம் உலகத்தை பார்த்தே ஒரு சாபத்தை கூறிடுச்சான். என்ன சாபம்? எல்லாருமே பாவிகள், ஏகமாய் கெட்டு போனார்கள். தேவன் சொன்னதை செய்யலை, பைபிளில் சொன்னதை செய்யலை, மனசாட்சியில் எழுதப்பட்டதை செய்யலை. உலகத்தில் எல்லாருமே தேவனுடைய கண்களுக்கு முன்னால் பாவிகளாக ஆகிவிட்டார்கள். ஏன்னா தேவனுடைய சட்டத்திட்டங்களை மீறி விட்டார்கள். ஆகவே நியாயப்பிரமாணம் உலகத்தை பார்த்தே சாபம் கூறி விட்டுருச்சு. இயேசு என்ன பண்றாரு? அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொள்றாரு. எப்படி மீட்டு கொள்றாரு? அந்த வசனம் சொல்லுது, கலாத்தியர் 3:13, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை மீட்டு கொள்றாரு. எப்படி? கிறிஸ்து நமக்காக சாபமானார் இல்லையா? கலாத்தியர் 3 பாருங்க, மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எப்படி நம்மளை நியாயப்பிரமாண சாபத்தில் நீங்களாக்கி மீட்டு கொண்டாராம்? மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. அதாவது கிறிஸ்து இந்த மரத்தில் தூக்கப்பட்டார் சிலுவையில். அப்போ என்ன ஆச்சா? வெறும் பாவம் மட்டும் ஆகல, அவர் சாபம் ஆயிட்டாரா. நம்முடைய சார்பில் அவர் சாபமாயிட்டார், நமக்காக சாபமானார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி, எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ இயேசு சிலுவையில் நாம பெற வேண்டிய தண்டனை அவர் பெற்றார். என்ன தண்டனை? நியாயப்பிரமாணத்தை மீறினவர்கள் நாம, தேவனுடைய சட்டத்திட்டங்களை மீறினவர்கள் நாம, நமக்கு தான் தண்டனை கிடைச்சிருக்கணும். அந்த தண்டனை அவர் எடுத்துக்கொண்டார், நமக்காக சாபமானார். அந்த நியாயப்பிரமாணம் கூறுகிற அந்த சாபத்திலிருந்து நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டுட்டாராம். ஏன்? அதன் மூலமாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு, புறஜாதியாராக நமக்கு உண்டாகணும். 14ஆம் வசனம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னது? அன்கண்டிஷனல் பிளெஸிங். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு பெரிய கண்டிஷன் கிடையாது. நான் சொல்கிற தேசத்துக்கு போ, அவ்வளோதான். உன் வீட்டை விட்டு இனத்தை விட்டு கிளம்பி
போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள்ள, அதாவது கிறிஸ்துக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு எப்படி வந்து சேருதான்? கிறிஸ்து நமக்கு சாபமானதன் மூலமாய் நமக்கு அந்த அன்கண்டிஷனல் பிளெஸிங், அதாவது நிபந்தனையற்ற ஆசீர்வாதம், அதாவது கிருபையின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குதான். இதன் மூலமா என்ன ஆயிடுச்சு? நியாயப்பிரமாணத்தின் பிடியிலிருந்து நாம மீட்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 7 சொல்லுது, நாம நியாயப்பிரமாணத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். we have been redeemed from the law. அப்படின்னா என்ன அர்த்தங்க? நியாயப்பிரமாணத்தின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி நியாயப்பிரமாணம் என்னை பார்த்து சாபம் கூற முடியாது. நியாயப்பிரமாணத்தில் மீட்கப்பட்டிருக்கான்னு என்ன அர்த்தம்? இனி நியாயப்பிரமாணம் என்னை பார்த்து மிரட்ட முடியாது. இவ்வளோ நாள் மிரட்டிட்டு இருந்தது, நீ அவ்வளோதான், அவுட்டு போ, நீ நிறைய தான் போய் சேர போற, நீ எந்த ஆசீர்வாதத்துக்கும் உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்ன அந்த நியாயப்பிரமாணத்தை இப்போ அப்படி சொல்ல முடியாமல் ஆக்கிட்டார் இயேசு. ஏன்னா எனக்காக நியாயப்பிரமாணத்தை பெர்ஃபெக்டாக கடைபிடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லை, நான் மீறினதுக்கெல்லாம் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு பலியாய் எனக்காக மரித்து நியாயப்பிரமாணத்தை சாபத்திலிருந்து எங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எல்லாம் சொல்ல, மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் பிடியிலிருந்து விடுவிச்சிட்டார். இப்போ நியாயப்பிரமாணத்தை பார்த்து மிரட்டவே முடியாது. இப்போ விசுவாசியா இருக்கிற எனக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? முக்கியமான கேள்வி. இப்போ மீட்டுட்டார், இப்போ நியாயப்பிரமாணம் என்ன மிரட்ட முடியாது. இப்போ விசுவாசியினுடைய வாழ்க்கையில் நியாயப்பிரமாணத்துக்கு, அதாவது தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு என்ன ரோல் இருக்கு? வாட் ரோல் டஸ் காட்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஹேவ் இன் த லைஃப் ஆஃப் த பிலீவர்? What role does the law have in the life of the believer? ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் நியாயப்பிரமாணத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது? முக்கியமான கேள்வி. சிலர் வந்து இதை கரெக்டாக புரிஞ்சுக்காமல் தவற போகிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க? நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதுனால பிரமாணத்தையே தூக்கி எறிஞ்சிடலாம். எப்படி இதுக்கு பதில் சொல்வீங்க? விசுவாசிக்கும் பிரமாணத்துக்கும் இப்போ என்ன சம்பந்தம், என்ன விதமான கனெக்ஷன் இருக்குது? விசுவாசியை பிரமாணம் இனிமேல் மிரட்ட முடியாது, ஆனால் நாம் தூக்கி எறிகிறோன்னு கிடையாது. அந்த பிரமாணத்தை என்ன பண்ணி விட்டுறார் இயேசு? இப்போ மிரட்ட முடியாது, இப்போ அந்த பிரமாணம் எனக்கு ஆசீர்வாதமாக ஆகிவிடுது. அந்த சட்டத்திட்டங்கள் இனி நான் என்னை பாரப்படுத்த முடியாது, என்னை மிரட்ட முடியாது, என் மேலே சாபம் கூற முடியாது. ஆனால் இப்போ என்ன பண்ணி விட்டுறாரு? இப்போ அதை விரும்ப வச்சிடுறாரு. என் இருதயம் அவருடைய சட்டத்திட்டங்களை விரும்ப தொடங்குது. ஆஹா, இது தேவன் கொடுத்த சட்டத்திட்டங்கள், இது தேவனை பற்றியே சில காரியங்களை வெளிப்படுத்துது. ஓய்வு நாள் அனுசரிச்சே ஆகணுன்றாரே, இது அவருடைய உள்ளத்தை காண்பிக்குது. எனக்கு ரெஸ்ட் எடுக்கணுன்றது அவர் எவ்வளவு முக்கியமாக கருதுறார், நான் ரெஸ்ட் எடுக்கணுன்றத. ஆகவே இந்த சட்டத்தை நான் பார்க்க போறேன், இதை எப்படி உருப்படியாய் கடைப்பிடிக்கணும்னு நான் இயேசுவின் மூலமாய் தெரிஞ்சுக்க போகிறேன். அப்போ விசுவாசியின் வாழ்க்கையில பிரமாணத்தை நம்ம தூக்கி எறிஞ்சிடறோம் கிடையாது, 10 கற்பனை தூக்கி எறிஞ்சிடறோம் கிடையாது. ஆக்சுவலா இப்போதான் அது நமக்கு ஆசீர்வாதமாய் ஆக தொடங்குது. ஏன்னா இயேசு நம்மளை கைப்பிடித்து நடத்த தொடங்குறார். பாரு, பிரமாணத்தை இப்படி பாரு, பாரமா பார்க்காத, ஆசீர்வாதமா பாரு. ஆவியானவர் மூலமா இயேசு நம்மளை வழி நடத்துகிறார். அந்த பிரமாணத்தை வேற விதமா பார்க்க வைக்கிறார், பிரியத்துடன் பார்க்க வைக்கிறார். உள்ள பூந்து என்னத்தையோ மாற்றி விட்டு இது வரைக்கும் செய்ய முடியாத அளவில் பிரமாணத்தை நாம கை கொள்ளுகிறோம், கீழ்ப்படுகிறோம். தேவனுடைய சட்டத்திட்டங்களை விரும்பி அதனுடைய உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றுகிறோம். சொல்ற எழுத்தின்படி சட்டம் மட்டும் இல்லை. we don't just fulfill the letter of the law, அந்த எழுதப்பட்ட சட்டத்தை நிறைவேற்றுன்றது மட்டும் இல்லை, we fulfill the spirit of the law, அந்த சட்டத்தினுடைய உள்நோக்கத்தையே நாம நிறைவேற்றுறோம். ஏன்னா இயேசு ஆவியானவர் மூலமாய் நமக்கு வார்த்தையின் மூலமாய் போதிக்கிறார். புதிய ஏற்பாட்டின் மூலமாய் இதுதான்ப்பா பிரமாணத்தினுடைய உள்நோக்கமே. என்ன நோக்கம்? தேவனை அன்பு கூறுவாயாக, பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக அப்படின்ட்டு. இந்த அவன் கைடு புடி, இயேசுதான் மெயின். ஆவியானவர் மூலமாய் சட்டத்தை வைத்து கொண்டு அதை வச்சு நம்மளை கைட் பண்ணுறாரு. இனி அது என்னை மிரட்டுறது இல்லை, ஆனால் எனக்கு ஆசீர்வாதமாய் ஆகிவிடுகிறது. இந்த வழி இயேசு மூலமாக மட்டும்தான் நடக்க முடியும். இயேசு ஒருத்தர் தான் உங்களை நியாயப்பிரமாணத்தின் அந்த பிடியிலிருந்து முதல்ல விடுவிக்க முடியும். இயேசு ஒருத்தர் தான் நியாயப்பிரமாணம் உங்களை பார்த்து மிரட்ட முடியாதபடிக்கு செஞ்சிட முடியும். இன்னைக்கு மிரட்டிட்டு இருக்குன்னா இயேசுவை நம்புங்க. இயேசுவை நம்பிட்டீங்கன்னா அந்த மிரட்டுதல் நீங்கி போய்
வேற விதமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க சட்டத்திட்டங்களை. அப்போது திரும்ப சொல்கிறேன், 3 வழி தான் இருக்குது. ஹவு டு யூ ரிலேட் டு காட்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்? இன்னைக்கு நமக்கு சட்டத்திட்டங்கள் இருக்கா இல்லையா? சிலர் சொல்கிறாங்க பிரமாணத்தை தூக்கி எறிஞ்சிடலாம், பழைய ஏற்பாட்டில் தாங்க இருக்குது சட்டத்திட்டங்கள்லாம், எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிடலாம். தூக்கி எறிஞ்சா கூட புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சட்டத்திட்டங்கள் என்ன பண்ணுவாங்க? புதிய ஏற்பாட்டில் சட்டத்திட்டங்கள் இல்லையா அப்படின்னு நினைக்கிறவர்கள் உருப்படியாக வாசிக்கலன்னு அர்த்தம். அப்போ சட்டத்திட்டங்கள் இருக்கு. குவெஸ்டியன் இஸ், அதை எப்படி அணுக போகிறோம்? ஒரு கிறிஸ்தவனா, ஒரு விசுவாசியா, இயேசுவை பின்பற்றுகிற விசுவாசியா அதை எப்படி அணுக போகிறோம்? 3 வழி தான் இருக்குது. ஒன்று ஏரோதியர் மாதிரி இருக்கலாம். சட்டமாவது ஒன்று நான் பார்த்துக்கிறேன், நான் எப்படி என் விருப்பப்படி நான் வாழ்ந்துக்கிறேன்னு இருக்கலாம். இல்லைன்னா பரிசேய மாதிரி கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, ஜாக்கிரதையாக இல்லைன்னா. அது என்னது? சட்டத்திட்டங்களாக கொடுங்க, நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம் பாருங்கள், பர்ஃபெக்டாக செஞ்சு காமிக்கிறேன் பார். அது பரிசேயர்களுடைய வழி. இயேசு பின்னால் போகும்போது அது வேறு விதமாக போகும். இதை வேறுபடுத்துறதுக்கு சில டெஸ்ட் கொடுக்குறேன், கேளுங்க. நீங்கள் எந்த குரூப்பில் இன்றைக்கி ஃபிட் ஆகிறீங்க, நாம் எந்த குரூப்பில் இருக்கோன்னு நாமளே கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு சில டெஸ்ட் கொடுக்குறேன். நீங்களே உங்களே சோதிச்சுக்கலாம். ஒரு டெஸ்ட் வந்து, நீங்கள் சட்டத்திட்டங்களை, தேவனுடைய சட்டத்திட்டங்களை ஒரு பாரமாக பார்க்குறீங்களா, ஆசீர்வாதமாக பார்க்குறீங்களா? அது ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்னொன்று, நீங்கள் தேவனுடைய சட்டத்திட்டங்கள்னு வரும்போது நமக்கு வந்து பெருமை இருக்குதா, தாழ்மை இருக்குதா? பெருமை இருக்குதா, தாழ்மை இருக்குதா? தேவனுடைய சட்டத்திட்டங்களை செய்யணும்னு வரும்போது பெருமை இருக்கா? அதாவது ஏரோதியர்கள் எடுத்துக்கோங்க, நான் என் வழியில் போகிறேன், எப்படி வேணா போகிறேன். தேவனுடைய சட்டத்திட்டங்களை ஓப்பனாக மீறுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா மீறதுனால ஒரு பெருமை இருக்கு அவனுக்கு. பாரு எப்படி மீறுறேன் பாரு அப்படின்னு பெருமையாக காமிச்சிக்கிறான் உலகத்துக்கு. பரிசேயன் பார்த்தீங்கன்னா நான் கடைப்பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு அவனுக்கு ஒரு பெருமை இருக்கு. இவனுக்கு வந்து மீறதுனால பெருமை, இவனுக்கு வந்து கடைப்பிடிக்கிறதுனால பெருமை. இயேசுவை பின்பற்றுவர்களுக்கு சட்டத்திட்டங்களை கடைப்பிடிக்கும் போது, அவர் சொல்கிறத செய்யும் போது நமக்கு பெருமை இல்லை, தாழ்மை தான் இருக்குது. ஏன்னா நமக்கு தெரியும், அவர் மட்டும் கிருபை காட்டலைன்னா நாம் எங்கே இருந்திருப்போம். அவர் மட்டும் உள்ளத்தை மாற்றலைன்னா, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை மீட்டுக்கொள்ளலைன்னா நாம் எங்கே இருந்திருப்போம். அது மட்டும் இல்லை, நமக்கு தெரியும் சில நேரம் நாம் உருப்படியாக அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. சில நேரம் நம்ம தவறி விடுகிறோம். பாடணும் இல்லையா, எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்திரை இவர் கிருபையாக மன்னித்து தொடர்ந்து என்னை நடத்துகிறாருன்ற ஒரு தாழ்மையுடன் தான் நாம் இயேசுவை பின்பற்றி சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கிறோம். இயேசு உருப்படியாக பின்பற்றவர்களுக்கு தான் இந்த தாழ்மை இருக்குது. பெருமை இருக்கா, தாழ்மை இருக்கா, அதை வச்சே புரிஞ்சுக்கலாம் நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கீங்க. இன்னொரு டெஸ்ட்டு, கீழ்ப்படிதல் இருக்கா, கீழ்ப்படியாமல் இருக்குதா? கீழ்ப்படிதல் இருக்கா தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு, அல்லது கீழ்ப்படியாமல் இருக்கா? ஏரோதியர்களுக்கு வந்து கீழ்ப்படியாமல் தான், அவன் அதை பெருமையாக நினைக்கிறான். பாரு எந்த அளவுக்கு நான் உடைக்கிறேன் பாரு எல்லாத்தையும் ரூல்ஸையும். பரிசேயன் வந்து கீழ்ப்படுகிறான்னு நினச்சிக்கிறான், ஆனால் அவன் உண்மையிலே கீழ்ப்படுகிறானா? அவன் தான் அந்த நுனிகளை ஃபாலோ பண்ணுறான், ஆனால் இருக்கிறதுல பெரிய விஷயத்தை விட்டுறானே. தேவனையும் அன்பு கூறுறதில்ல, மற்றவங்களையும் அன்பு கூறுறதில்லை. இங்கே இயேசுவை கொலை செய்யும்படி போயிட்டான். கடைசியில் திட்டம் போட ஆரம்பிச்சிட்டான். அவன் ஆக்சுவலாக சட்டத்திட்டங்களை கீழ்ப்படியவில்லை, சட்டத்திட்டங்களை கீழ்ப்படியவில்லை. இயேசுவை பின்பற்றுபவர்கள் தான் தேவன் கொடுத்த சட்டத்திட்டங்களை நல்லாவே கீழ்ப்படிய தொடங்குகிறார்கள். இன்னொரு டெஸ்ட்டு, ஃபோக்கஸ் ஆன் செல்ஃப் வர்சஸ் அதர்ஸ். அதாவது நாம் சட்டத்திட்டங்களை ஏன் செய்கிறோம் அப்படின்னு வரும்போது, நமக்காக செய்கிறோமா, செல்ஃபிஷாக செய்கிறோமா, செல்ஃப்லெஸ்ஸாக செய்கிறோமா? நமக்காக நான் நினச்சி செய்கிறோமா, அல்லது நம்மளை பெருசாக நினைக்காம செய்கிறோமா? சட்டத்திட்டங்களை ஏன் கீழ்ப்படிய விரும்புகிறோம்? why do we want to follow God's rules? what is our motive? நம்முடைய உள்நோக்கம் என்னது? is it a selfish motive or selfless motive? இது எனக்காக நினச்சி கீழ்ப்படுகிறோமா, அல்லது வேற விதமாக நினைக்கிறோமா, செல்ஃப்லெஸ்ஸா? இந்த ஏரோதியர்கள் பார்த்தீங்கன்னா அவன் செல்ஃபிஷாக தான் இருக்கான். அவன் என்ன நினைக்கிறான், அவன் கீழ்ப்படுறதே இல்லை, ஆனால் அவனுடைய இது என்னன்னா, என் விருப்பப்படி செஞ்சுக்கிறேன் போ அப்படின்றான். பரிசேயன் என்ன சொல்கிறான், நான் எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்றான். ஆனால் அவன் ஏன் செய்கிறான்னு பாருங்க. பரிசேயர்கள் ஏன் தேவனுடைய சட்டத்திட்டங்களை கீழ்ப்படிய பார்க்குறாங்கன்னா, அவங்க மோட்டிவ் என்ன? நான் இதை செஞ்சால் தான் கடவுளை ஏற்றுக்கொள்வார், இதை செஞ்சால் தான் கடவுள் தயவு கிடைக்கும், இது செய்யலைன்னா நான் தொலைஞ்சேன், இது செஞ்சால் தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும். ஃபோக்கஸ் பார்த்தீங்களா? செஞ்சாதான் எனக்கு செல்ஃபிஷாக இருக்கு இல்லையா? இயேசுவை உண்மையிலே பின்பற்றுகிறவர்கள், நல்லா பின்பற்றுகிறவர்கள், அவங்களுடைய மோட்டிவ் என்ன?
அவங்க வந்து செஞ்சாதான் தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார்னு நினைக்காம என்னை ஏற்றுக்கொண்டாச்சு. ஏற்கனவே தேவன் என்ன முழுமையாய் ஏற்றுக்கொண்டுட்டார், ஆகவே செய்கிறேன் நான். எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க. இவன் எப்படி செய்கிறான், இது செஞ்சாதான் அவர் ஏற்றுக்கொள்வார். இந்த மாதிரி சில நேரம் நாமளும் இந்த மாதிரி கொஞ்சம் விட்டா இவன் ரூட்டில் போயிடுவோம். அதாவது சபைக்கு போனால் தான் அவர் என்ன ஏற்றுக்கொள்வார், இதெல்லாம் செஞ்சாதான் என்னை ஏற்றுக்கொள்வார், இதெல்லாம் இப்படியே நினச்சிட்டு இருந்தா பாருங்க, ஃபோக்கஸ் நம்ம மேலே அடி தவறான. செஞ்சாதான் ஏற்றுக்கொள்வார்ன்ற ஃபோக்கஸே அது கிருபையுடைய ஃபோக்கஸே கிடையாது. என்னை ஏற்றுக்கொண்டுட்டார், கிருபையாய் ஏற்றுக்கொண்டுட்டார், நீதிமானாய் கருதி விட்டார், என்னை அன்பு கூறுகிறார். இவ்வளவாய் அன்பு கூறுற தேவனுக்கு நான் இப்போ அவர் சொல்றதெல்லாம் செய்கிற மோட்டிவே வேற மாதிரி இருக்கு பாருங்க. என்னை ஏற்றுக்கொண்டாச்சு, ஆகவே செய்கிறேன். என்ன அன்பு கூறுற தேவனை நான் திரும்ப அன்பு கூறுறேன். எப்படி வெளிப்படுத்துறேன், அவர் சொன்னதை செய்கிறதன் மூலமாய் அவரை அன்பு கூறுறேன். அப்போ ஃபோக்கஸ் எங்கே இருக்குது, தேவன் மேலே இருக்குது. இவனுக்கு வந்து ஃபோக்கஸ் செஞ்சாதான் அவர் எனக்கு எனக்கு எனக்குன்றான். நாம் வந்து எப்படி இருக்கணும், ஏற்கனவே ஏற்றுக்கொண்டாச்சு, ஆகவே என் அன்பை அவருக்கு தெரியப்படுத்துறதுக்கு அவர் மேலே ஃபோக்கஸ் இருக்குது, அல்லது மற்றவங்க மேலே ஃபோக்கஸ் இருக்குது. தேவன் மேலே ஃபோக்கஸு, மற்றவங்க மேலே ஃபோக்கஸு. இங்கே பாருங்கள், பரிசேயங்க வந்து அந்த கை சூம்பின கையுடையவனை பற்றி ஒரு கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது, கொஞ்சம் கூட அக்கறை இல்லை, ஒரு இறக்கமே இல்லை மற்றவர்கள் மேலே. ஆனால் நாம் வந்து செல்ஃப்லெஸ்ஸாக இயேசுக்கு பின்னால் போகும்போது செல்ஃப்லெஸ்ஸாக ஒபே பண்ண முடியும். ஏன்னா செஞ்சாதான் என்ன ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நினைக்கிறது இல்லை, மற்றவர்களுக்கு எப்படி நான் உதவியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி நற்கரியை செய்ய தொடங்குறோம். அப்போ நம்ம மோட்டிவ் என்ன யோசித்து பாருங்க, இஸ் இட் எ செல்ஃபிஷ் மோட்டிவ் ஆர் அ செல்ஃப்லெஸ் மோட்டிவ்? அதை வச்சே புரிஞ்சுக்கலாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம். இயேசுவை உருப்படியாய் பின்பற்றுவோமானால் செல்ஃப்லெஸ்ஸாக செய்ய தொடங்கிடுவோம். இன்னொரு ஃபைனல் இது சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இன்னொரு டெஸ்ட், focus on details versus focus on big, broad, important purposes of the law. அதாவது பரிசேயர்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவங்க ஃபோக்கஸ் எப்படி இருக்கும்னா எப்பவுமே டீட்டெயில்ஸ், விவரத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுவான். அவன் தானியத்தை பறிச்சிட்டாங்க பாருவான், 2 தையல் போட்டாங்க பாருங்க. அவன் பாருங்க எவ்வளோ நுனியாக பார்க்குறான், எவ்வளோ வந்து சின்ன 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 சின்னதாக பார்க்குறான். சின்னதாக பார்த்துட்டு இருக்கிறதுல பெருசாக கோட்டை விட்டான். மிஸ்ஸிங் த ஃபாரஸ்ட் ஃபார் த ட்ரீஸ்னுவாங்க ஆங்கிலத்தில். மரத்தை பார்த்துட்டு காட்டியே விட்டான். எப்படி இருக்கு இது, மனுஷனுடைய நலனுக்காக உண்டாக்கப்பட்டதுன்னே புரிஞ்சிக்காம நுனியை ஃபோக்கஸ் பண்ணி முற்றிலுமாய் தவறாய். அதுதான் அந்த மாதிரி ஆட்களினுடைய ஃபோக்கஸ் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். டீட்டெயில்ஸ், இதை செஞ்சுட்டா அதை செஞ்சுட்டா, ஏன்னா இதெல்லாம் செஞ்சாதான் அவர் ஏற்றுக்கொள்வார், இது செய்யலைன்னா ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா தொலைஞ்சது, அவ்வளோதான். அந்த ப்ரெஷர்லேயே செயல்பட்டுக்கிட்டு இருக்கான் அவன். ஆனால் தான் நுனியை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் விடுவிக்கப்பட்ட நாம் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டாச்சு நம்மளை. நமக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இல்லை. அதனால் நாம் இயேசு நடத்துகிற மாதிரி திங்க் பண்ணணும். எப்படி, நியாய பிரமாணத்தினுடைய தேவன் கொடுக்குற சட்டத்தினுடைய மேல் நோக்கமே என்னது, பெரிய நோக்கமே என்னது, தேவனை அன்பு கூறுவாயாக பிறனிடத்திலையும். அந்த அன்பு வந்து எல்லா சட்டங்களையும் நிறைவேறுதலுக்கு கொண்டு வருகிறது. இதெல்லாம் பாருங்க, இயேசு தான் இந்த போதனையை கொண்டு வந்தார். புரட்சிகரமாய் அவர் சட்டத்திட்டங்களை பற்றி இயேசு போதிக்கிறார். இப்போ இயேசுவை பின்பற்றும் போது நாம் அப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடறோம். சரி, தேவனை அன்பு கூறுறதுக்கு நான் என்னென்ன செய்யலாம், அது இங்கே எழுதப்படலைன்னா கூட நாம் செய்ய ஆசைப்படுறோம். நாம் பரிசேயன் மாதிரி என்னென்ன எழுதி கரெக்டாக செஞ்சுட்டேன்னா டிக்கு, ஓகே ரைட்டு, இது அடுத்த டிக்கு, தேவனே இப்போ வந்து நீர் எனக்கு ஆசீர்வாதத்தை தரணும் அப்படி நினைக்காம தேவனை எப்படி இன்னும் நல்லா அன்பு கூறலாம், இதில் சொல்லனா கூட அதையும் போய் நம்ம ஒரு ஆசை நிமித்தமாய், ஒரு விருப்பத்தின் நிமித்தமாய் செய்ய தொடங்கும். மற்றவனை பிறனிடத்தில் எப்படி அன்பு கூறலாம் அப்படின்னு நாம யோசித்து நாமளா வழியை உண்டாக்க ஆரம்பிக்கிறோம். தேவன் இயேசு ஆவியானவர் மூலமாய் நம்மை வழி நடத்துகிறார். அந்த நுனியை வந்து இதை அப்படியே நம்ம இப்படி பார்க்கறது இல்லை, பெரிய நோக்கத்தை பார்த்து தேவன் நமக்கு புது புது வழியில காண்பிக்கிறார் எப்படி இதை செய்யலாம். சில நேரத்தில் ஃபோக்கஸ் ஆன் டீட்டெயில் வர்சஸ் பிக் ப்ராட் கோல்ஸ். சரி, நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? ஏன் சொன்னேன்னா, நாம் சில நேரம் நினச்சிட்றோம் பரிசேயன் மாதிரி நாம் இருக்கவே முடியாது, அவன் மாதிரி அந்த அளவுக்கு இருக்க முடியாது. அதை போய் நம்ம இயேசு ஒன்றும் கொலை செய்கிற மாதிரி திட்டம் ஒன்றும் போட மாட்டோம், அப்படி இருக்க மாட்டோம். ஆனால்
கொஞ்சம் கொஞ்சம் விட்டா ஜாக்கிரதை இல்லைன்னா அந்த புத்தி ஈஸியாக வந்துடும். ஏன்னா மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள அந்த ஒரு இது இருக்கு, செஞ்சு காமிச்சிடறேன் பார், I'll prove my worthiness before God. எனக்கு தகுதி இருக்குன்னு நான் அவருக்கு செஞ்சு காமிச்சிடுறேன். ஏன்னா இட் மேக்ஸ் அஸ் ஃபீல் சுப்பீரியர். ஆனால் தேவன்கிட்ட போகிறப்போ ஒரு தாழ்மை வேணும். ஆண்டவரே நான் விட்டுட்டேன், ஆக்சுவலாக உம்முடைய உதவியினால தான் செய்கிறேன். தாழ்மை உடவர்களுக்கு தான் தேவன்கிட்ட இடம் இருக்குது இல்லையா? ஆகவே தான் இந்த இதெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா சில நேரம் நாம் வந்து 3 கூட்டம் தான் இருக்குது. ஜாக்கிரதை இல்லைன்னா ஒன்று இப்படி போயிடுவோம், இல்லைன்னா இப்படி போயிடுவோம். இயேசுக்கு பின்னாலேயே போகணும். ஃபாலோ ஜீசஸ். எல்லாரும் சொல்லுங்க ஃபாலோ ஜீசஸ். அந்த வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை பாருங்க. நாட் ஜஸ்ட் பிலீவ் இன் ஜீசஸ், ஃபாலோ ஜீசஸ். படிப்படியாய் அவர் சொல்லித்தர மாதிரி இந்த சட்டத்திட்டங்களை அணுக வேண்டும், ஃபாலோ பண்ணுவேன். எல்லாரும் எழுதி நிற்போம். இந்த அற்புத விதமான வழிக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். என்ன மாதிரி ஒரு வழியை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சட்டத்திட்டங்களை ஆசீர்வாதமாய் பார்க்கிறது, அதை பெரியத்துடன் பார்த்து அதை கடைப்பிடிக்கிறது. இதுதான் இயேசு உண்டு பண்ணின வழி, போதிக்கிற வழி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இப்படிய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு போதித்ததுக்காக நன்றி. இப்படிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட போதனைகளை கொடுக்கிறீரே. ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டதுன்னு கிருபையாய் சொல்லிவிட்டீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சில நேரம் நாங்கள் உம்முடைய சட்டத்திட்டங்களை தவறாய் பார்த்து விட்டோம், எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் அது பாரமாக இருக்கும்படி கொடுக்கவில்லை, எங்களுக்கு நல்லதாய் இருக்கும்படி, எங்களுக்கு நல்லதை செய்யும்படி, ஆசீர்வாதமாக இருக்கும்படி கொடுத்தீர். அப்படி பார்க்க உதவும் ஆண்டவரே. நீர் விரும்புகிற காரியங்களை செய்து உம்மை பிரியப்படுத்த நடத்தும் ஆண்டவரே. உமக்காக அதிகமாய் வாழும்படிகளை நடத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சரியான பாதையில், நித்திய பாதையில், இயேசுவின் பாதையில் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். உடைய ஜனங்களை தொடர்ந்து வழி நடத்தி காத்துக்கொள்ளும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களை ஆக்குவீராக. எங்கள் மூலமாக இயேசுனுடைய வழியினுடைய தனித்தன்மையை உலகமே பார்க்கட்டும், பார்த்து ஆச்சரியப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.